தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை அருமை தோழியர் கிருத்திகா அவர்கள் இருக்கின்றார்கள். நேரத்தை வீணடிக்காதீர்கள். இந்த ஆண்டு மிக கடுமையான ஒரு காம்படிஷன் இருப்பதால் உங்களுடைய நேரத்தை முழுமையாக செலவு செய்து படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை நான் உங்கள் முன்னால் மீண்டும் மீண்டும் வைக்கின்றேன். தற்பொழுது கிருத்திகா அவர்கள் தன்னுடைய பாடத்தை துவங்குவார்கள். மேடம், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க மேடம். நான் மியூட் பண்ணிக்கிறேன் மேடம். சார், ஓகேங்க சார். நான் கமெண்ட்ஸ் பண்ணி அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம இந்த பிஓ ரெகுலேஷனுடைய தொடர்ச்சியை கண்டினியூ பண்ணலாம். ஸோ எல்லாரும் உங்களுடைய எக்ஸாம்ஸ்க்கு உங்களோட சின்சியரான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இன்னையோட வகுப்புக்குள்ள நம்ம தொடங்கலாம். ஸோ போன வகுப்புல நம்ம வந்து இந்த பிஓ ரெகுலேஷன்ஸ்ல நிறைய சேஞ்சஸ், டொமஸ்டிக் மெயில்ஸை பொறுத்த வரைக்கும், இன்லேண்ட் மெயில்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கேட்டகரிஸ்ல எல்லாமே நம்ம பார்சல் வரைக்கும், இந்தியா போஸ்ட் பார்சல் வரைக்கும் உண்டான எல்லா விதமான நம்மளோட அந்த 8 வகையான அந்த கேட்டகரி ஆஃப் டொமஸ்டிக் மெயில்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப டெப்தா டீடைல்டா பார்த்தோம் இல்லையா? அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வகுப்புல நம்ம ஒரு சில பேக்கிங் ப்ரொசீஜர்ஸ் நம்மளுடைய ரெகுலேஷன்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைட் இப்ப நீங்க பாக்குறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பார்சல் பேக்கேஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அதாவது பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் போன பிஓ கைட்ல ரொம்ப சிம்பிளா பார்த்திருப்போம். ரொம்ப அது சேஃபா இருக்கணும், எல்லா பகுதியிலையும் க்ளோஸ் ஆயிருக்கணும் அப்படின்ற மாதிரி. பட் இந்த டைம் குறிப்பா பார்சல் மற்றும் ஒரு சில ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஐட்டம்ஸ்க்கு பேக்கிங் ப்ரொசீஜர்ஸே ரொம்ப டீடைல்டா டெப்தா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இப்ப நம்ம பார்க்கலாம் வாங்க. பேக்கேஜிங்கை பொறுத்த வரைக்கும் 3 அம்சங்கள் அப்படின்றது சொல்றாங்க இந்த நம்மளுடைய பிஓ ரெகுலேஷன்ல. அதுவும் எஸ்பெஷலி பார்சல் பேக்கேஜிங்ல. அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பேக்கேஜிங், அதாவது வெளியில வந்து அந்த பார்சலுடைய அவுட்டர் கவரிங் அது வந்து எப்படி பேக் பண்ணும் அப்படின்றது எக்ஸ்டர்னல் பேக்கேஜிங் சொல்றாங்க. உதாரணத்துக்கு கார்டன் பாக்ஸா இல்ல எப்படி அதை வந்து பண்ணணும் அப்படின்றது எக்ஸ்டர்னல் பேக்கேஜிங். அதாவது வெளிப்புறத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது இந்த பார்சலை மேல் பகுதி வந்து எப்படி க்ளோஸ் பண்ணும். அது இல்லாம இன்டர்னல் பேக்கேஜிங், அதாவது இந்த பார்சலுக்கு உள்ள வைக்கக்கூடிய நம்மளோட ஃபில்லிங்ஸ். உதாரணத்துக்கு பபிள் ராப் அது பண்ணுவோம் இல்லைங்களா, பார்சல் உடையாம இருக்கிறதுக்கு, அதுவா இருக்கலாம். இல்லைன்னா ஏர் பேக், ஏர் பில்லோ மாதிரி வைக்கிறதாக இருக்கலாம். அந்த மாதிரி உள்ள இருக்கக்கூடிய பொருள் உடையாம நம்ம பாதுகாக்கிறதுக்காக வேண்டி என்னென்னலாம் வைப்போமோ அதெல்லாம் நம்மளுடைய இன்டர்னல் பேக்கேஜிங்ல வரும். கடைசியா 3வது ஸ்பெஷல் ஹேண்ட்லிங் லேபிள். பார்சலுடைய அது எந்த கைண்ட் ஆஃப் பார்சல், என்ன மாதிரியான பார்சல், உடையக்கூடிய பார்சலா, அதுக்குள்ள என்ன மாதிரியான பொருட்கள் இருக்கிறதுன்றதுக்கு வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரியான, அதாவது ஹேண்டில் இதுக்குள்ள உடைய பொருட்கள் இருக்குது, சேஃபா வந்து இதை தூக்குங்க அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சில ஸ்பெஷல் ஹேண்ட்லிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்படியாக 3 விதமான அம்சங்கள் சொல்றாங்க. இந்த 3 என்னென்ன சொல்றாங்கன்னு பிக்கா பார்க்கலாப்பாங்க. அடுத்தது முதல்ல நான் இப்ப சொன்னது எக்ஸ்டர்னல் பேக்கேஜிங், வெளியில இருந்து பார்க்கும்போது என்ன பண்ணலான்னு. இதுல அவங்க 2 வகையா சொல்றாங்க. ஒண்ணு சின்ன பார்சல்ஸ்க்கு எப்படி பண்ணணும், இன்னொன்னு பெரிய பார்சல்ஸ்க்கு எப்படி பண்ணணும். சின்ன சைஸ் பார்சலுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கிளியாத பிளாஸ்டிக்ல கிரியேட் பண்ணக்கூடிய ஃபிளையர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கவர்ஸையோ இல்லைன்னா திக்கான இதே மாதிரி உங்களுக்கு பேப்பர் மெட்டீரியல்லையும் உங்களுக்கு வரும். இந்த மாதிரியான ஃபிளையர்ஸ் வந்து பயன்படுத்தலான்றாங்க. அதாவது பார்சல் நீங்க அனுப்பக்கூடிய பார்சல் சின்ன சைஸா இருந்ததுன்னா இந்த மாதிரியான ஃபிளையர்ஸ்ல நீங்க பண்ணலான்றாங்க. பட் இந்த ஃபிளையர்ஸ்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து அவ்வளவு லேஸ்ல இது வந்து குடிக்க முடியாது. இல்லைன்னா நான் டியரபிள் பேப்பர் பேக்ஸ், கிழியாத பேப்பர் பேக்ஸ் மெட்டீரியல் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைசஸ்ல நம்ம மார்க்கெட்ல இருக்கு. இதை வந்து நம்ம பேக்கேஜிங்க்கு பயன்படுத்தலான்றாங்க. ஆனா பேக்கேஜிங் பண்ணும் பொழுது அதுல நான் கீழே இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இது வந்து இந்த மாதிரி கிழிஞ்சிருந்தா அக்செப்ட் பண்ணாதீங்க, அந்த மாதிரியான ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட அந்த ஃபிளையர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணி நம்மளோட பார்சலை அனுப்பலாம்னு சொல்றாங்க. சோ இந்த சின்ன பார்சலா இருந்ததுன்னா இந்த மாதிரி கவர் ஃபிளையர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி கவர்ஸ்ல நம்ம அனுப்பலான்றாங்க. இதுவே பெரிய பார்சல்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு கிலோ, அதாவது ஒவ்வொரு வெயிட்டுக்குமே, இப்போ 1 கிலோ பார்சல், 2 கிலோ, அந்த மாதிரி ஒரு கேஜிஸ்க்கும் எந்தெந்த சைஸ்ல இருக்கக்கூடிய கார்டன் பாக்ஸஸ் பயன்படுத்தலான்றதே ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ எக்ஸாம்பிள் நம்ம உங்களுக்கு அந்த டேபிள் அளவுக்கு காமிக்கல, பட் இந்த மாதிரி பாக்ஸஸ்ல பெரிய சைஸ் பார்சல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேக் பண்ணலாம்னு சொல்றாங்க. இதுலயுமே உங்களுக்கு 2 மெத்தட் ஆஃப் பேக்கிங் சொல்றாங்க. ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் பாக்ஸ் பேக்கிங், இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் இன் பாக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம முன்னாடி பார்த்திருப்போம் டபுள் ரெசிப்டக்கிள், அதாவது ஒரு மேல ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுக்குள்ளார இன்னொரு பாக்ஸ் இருக்கும். சோ அந்த மாதிரி சிங்கிள் பாக்ஸ் பேக்கிங் மெத்தட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உள்ள என்ன பொருளோ
அந்த பொருளை வச்சு அந்த பொருளுக்கு மேல இந்த மாதிரியான ஒரு பபிள் ரேப் ஏதாவது கொடுத்து அதுக்கு வெளியில நல்ல கனமான ஒரு நல்ல ஒரு ஸ்டர்டியான ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு அவுட்டர் பாக்ஸ் கொடுத்து அதை வச்சு பேக் பண்ணலாம்னு சொல்றாங்க. இது எந்த மாதிரி பார்சல்ஸ்க்குன்னா, அதாவது நான் ஃப்ரெஜைல் ரொம்ப அவ்வளவு எளிதில் உடையாத பொருட்களுக்கு இந்த மாதிரி சிங்கிள் பாக்ஸ் பேக்கிங் மெத்தட் அப்படின்றத பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க. பட் அடுத்து நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடியதுதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பாக்ஸ் இன் பாக்ஸ் மெத்தட். அதாவது வெளிப்புறம் ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுக்குள்ள உட்புறமாக ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த ரெண்டுத்துக்குமான கேப் இருக்கு இல்லைங்களா, இதை ஏதாவது ஒரு பொருட்கள் வச்சு நிரப்பியிருப்பாங்க, உள்ளுக்குள்ள சேஃபான ஒரு பொருள் இருக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரியான பாக்ஸ் இன் பாக்ஸ் மெத்தட் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, ஃப்ரெஜைல் ஆர்டிகல்ஸ், அதாவது உடையக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் இன் பாக்ஸ் மெத்தட் பண்ணலான்றாங்க. ஆனா இதுல ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, வெளியில இருக்கிற பாக்ஸும் உள்ள இருக்கிற பாக்ஸும் அட்லீஸ்ட் ஒரு 10 சென்டிமீட்டராவது டிஃபரன்ஸ் இருக்கணும். அந்த 10 சென்டிமீட்டர் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பபிள் ரேப்போ இல்லைன்னா அந்த நான் சொன்ன மாதிரி ஏர் குஷன் ஏதாவது இல்லைன்னா கார்ட்போர்டோடைய அந்த துண்டுகள் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வச்சு உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் உடையாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது மாதிரி 2 விதமான பேக்கிங் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம லீக் ஆகுற மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெச் ராப் பிளாஸ்டிக் பிலிம்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் நம்மளுடைய பிலிம்ஸ் கவரை வச்சு ஃபுல்லா பார்சலை வந்து நம்ம ரேப் பண்ணி அனுப்பலாம். அதே போல ஸ்ட்ராப்பிங் ரோல்ஸ், இந்த பேக் பண்றதுக்காகவே நம்ம வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்ட்ராப்பிங் ரோல்ஸ் வச்சு அட்ரஸ் எல்லாம் மறைக்காத படிக்கு இந்த மாதிரி ரோல்ஸ் வச்சு நல்லா டைட்டா வந்து பேக் பண்ணி எந்த விதத்திலையும் ஆடாம அனுப்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி பேக்கிங்கே இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மாத்தி ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தோம் இல்லைங்களா, உள்ளுக்குள்ளே ஃபில்லிங் என்ன வைக்கலாம், அந்த பாக்ஸ் அண்ட் பாக்ஸ் மெத்தட்லயே வெளி பாக்ஸ்க்கும் உள் பாக்ஸ்க்கும் நடுவுல என்னென்ன மாதிரி ஃபில்லிங் எல்லாம் வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு பபிள் ரேப் பண்ணலாம், அல்லது உங்களுக்கு உள்ள ஏதாவது ஏர் பேக் அல்லது ஏர் காற்று நிரப்பப்பட்ட பில்லோஸ் அந்த மாதிரி வைக்கலாம், அல்லது கார்ட்போர்ட் பில்லர்ஸ், கார்ட்போர்டையும் உங்களுக்கு வந்து துண்டு துண்டா கட் பண்ணி அந்த மாதிரி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரியாக இன்டர்னல் அப்படிங்கறத நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்தது இப்ப நீங்க பாக்குறது வந்து மூணாவதா அவங்க சொன்ன ஆஸ்பெக்ட் என்ன சொன்னாங்க, ஹேண்ட்லிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. பார்சல்ல என்ன மாதிரியான பொருட்கள் போகுதுன்றதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ முதல் ஸ்கிரீன்லயே இப்ப நீங்க பாக்கலாம், திஸ் வே இந்த மாதிரி இந்த பார்சலை தூக்குங்க, அல்லது இதெல்லாம் ஃப்ரெஜைல் உடையிற பொருட்கள் இருக்கு, ஸோ ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு சொல்றதாகட்டும். அதே மாதிரி கீப் ட்ரை, இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஏதாவது நனைஞ்சா அந்த உள்ள இருக்கக்கூடிய பொருட்களுக்கு ஏதாவது சேதம் வரும் அப்படின்ற மாதிரி கீப் ட்ரை, இந்த மாதிரியான ஹேண்ட்லிங் இன்ஸ்ட்ரக்ஷன் லேபிள்ஸ் அப்படின்றத வைக்கணும்னு சொல்றாங்க. இன்னொன்னு இந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேக்கிங்ல இந்த ஃபிளையர்ஸ் ஆகட்டும் அல்லது இந்த மாதிரி பாக்ஸஸ் ஆகட்டும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேக்கிங் டேப்ஸ் ஆகட்டும் அல்லது இந்த மாதிரி ஸ்டாப் ரோல்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலயுமே நம்மளோட பிராண்டிங் இருக்கணும்னு சொல்றாங்க. நம்மளோட இந்தியா போஸ்டுடைய லோகோவை வந்து வச்சு அந்த மாதிரி முறையான நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்னுடைய பிராண்டிங்கோட இந்த பார்சல்ஸ் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. ஸோ இதான் வந்து ஒரு பார்சலுடைய ஜெனரல் பேக்கிங் ப்ரொசீஜரா நம்மளுடைய ரெகுலேஷன்ஸ்ல பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, பேக்கிங் ஆஃப் ஸ்பெசிபிக் டைப்ஸ். இது ஜென்ரலா பார்த்துட்டோம், உடைய பொருள்னா இப்படி வைக்கணும், உடையாத பொருள்னா இப்படி பாக்ஸ் அண்ட் பாக்ஸ் மெத்தட் போடணும், அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டோம். ஆனா ஒரு சில குறிப்பிட்ட வகைகளான ஒரு பார்சல்ஸ்க்கு எந்த மாதிரியான பேக்கிங், இது நம்ம முந்தின வருஷத்தினுடைய இது நம்ம லாஸ்ட் இயர்னுடைய பிஓ கைட்லயே பார்த்துப்போம். அதுல ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸோட இந்த வருஷமும் இருக்கு. ஸோ இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஸோ பொதுவாகவே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நல்ல எப்பவுமே ரேப் பண்ணக்கூடிய நம்ம வந்து அந்த பார்சல் மேலேயே போர்த்தக்கூடிய அந்த ரேப்பர் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஸ்ட்ராங் கேஸா இருக்கணும், நல்லா கனமா கிழியாத டேம்பர் பண்ணாத அவ்வளவு எளிதில கிழிக்க முடியாம நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ராங் கேஸ் ரேப்பரை வச்சுதான் பண்ணணும். ஸோ உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு எந்தவித லாஸும் டேமேஜும் இல்லாத படிக்க அதை பாத்துக்கணும்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, ஒரு கிளாத் துணி வகையிலயோ இல்ல உள்ளன் மெட்டீரியல்ல ஒரு பேக்கேஜ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அதனுடைய மேல் கவரை இன்னொரு ஒரு கார்ட்போர்டை வச்சோ இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலை வச்சோ அதை கவர் பண்ணணும்னு சொல்றாங்க. இது எதுக்காகனா, நம்ம பேஸ்ட் பண்ணக்கூடிய பார்கோட் வந்து எந்த விதத்திலையும் கீழே தனியா வந்துடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி நம்ம என்னதான் துணி ஒரு ஒரு கிளாத் மெட்டீரியல்ல நம்ம கவர் பண்ணிருந்தாலும் அதுக்கு மேல இன்னொரு பிளாஸ்டிக் கவரோ அல்லது அதை ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்ல வச்சோ நம்ம பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது
நம்ம நிறைய நல்ல வேல்யூபிளான மெட்டீரியல்ஸ் ஏதாவது அனுப்புறோம், லைக் கோல்டு, சில்வர் இது மாதிரி அனுப்புறோம்னா அது ஒரு நல்ல ஒரு மெட்டல், ஒரு உலோகத்துல ஏதாவது ஆன ஒரு நல்ல ஒரு டின் அந்த மாதிரி கண்டெய்னர்லயோ இல்ல உடன் கண்டெய்னர்லயோ இல்ல நல்ல கனமான ஸ்ட்ராங்கான ஒரு கார்ட்போர்ட் கேஸ்லயும் அனுப்பலான்றாங்க. அடுத்ததாக ஜென்ரலி லிக்விட்ஸ் அண்ட் சப்ஸ்டன்சஸ் விச் லிக்விஃபை ஈஸிலி, அதாவது திரவ பொருட்கள் அல்லது சீக்கிரமாவே அது வந்து கரைஞ்சு போயிடும், அந்த மாதிரி லிக்விஃபை ஆயிடும்ன்ற மாதிரி பொருட்களை ஒரு டபுள் ரெசெப்டக்கிள், நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, பாக்ஸ் அண்ட் பாக்ஸ் உள்ள ஒரு கண்டெய்னர், வெளியில அதுக்கு ஒரு ஃபில்லர், அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னர், அந்த மாதிரி அனுப்பணும்ன்றாங்க. சோ இந்த முதல் ரெசெப்டக்கிள், முதல் இந்த இதுக்கும் ரெண்டாவது இதுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த கேப்பை வந்து உங்களுக்கு வந்து சாடஸ்ட், அதாவது தவிடு இல்லைன்னா மரத்துகள்கள் இந்த மாதிரி உரிய தன்மை கூடிய இருக்கக்கூடிய பொருட்கள் ஏதாவது வச்சு, அதாவது உள்ள இருக்கக்கூடிய லிக்விட் உடைஞ்சா கூட அந்த உரியக்கூடிய பொருட்கள் அதை இழுத்துக்கொள்ளும். சோ தட் வெளியில வந்து அது வேற ஒரு நம்மளுடைய ஆர்டிகல்ஸ் எதையும் பாதிக்காத வகையில அந்த மாதிரி பேக்கிங் வந்து பண்ணணும்ன்றாங்க. எது லிக்விட்ஸ், அதாவது திரவ பொருட்கள் ஏதாவது அனுப்பினா அந்த மாதிரி பண்ணணும்னு. அடுத்தது இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா லைவ் பீஸ், உயிருள்ள தேனீக்கள் அனுப்பும் பொழுது அதை எப்படி பேக் பண்ணோம்னா, அது அனுப்புறதுனால வேற ஒரு போஸ்டல் வேற எந்த ஆர்டிகல்ஸ்க்குமே அல்லது நம்மளுடைய அபிஷியல்ஸ் ஒரு ஆபீசர்ஸ்க்குமே எந்த வித இன்ஜுரி, எந்த வித ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு தீங்கும் வராத அளவுக்கு, எந்த ஒரு காயமும் ஏற்படாத அளவுக்கு அந்த உயிருள்ள தேனீக்களை வந்து ஆய்வு பயன்பாட்டிற்காக அனுப்பலாம் அப்படின்றாங்க. அடுத்தது நம்ம பாக்குறது ஹியூமன் அண்ட் அதர் விசிரா, அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் எக்ஸாமினர்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆய்விற்காக இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேதியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த மாதிரி மனித உறுப்புகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷனுக்காக ஒரு ஒரு அவங்களுடைய ஆய்விற்காக இது வந்து அனுப்பக்கூடியது உண்டு. சோ இந்த மாதிரி பொருட்கள் அனுப்பும் பொழுது நல்ல ஒரு கிளாஸ் பாட்டில், இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு நல்ல கிளாஸ் பாட்டில் எடுத்து அதுக்குள்ள இந்த என்ன போடணுமோ அதெல்லாம் போட்டு நல்ல ஒரு ஒரு டாப், ஒரு ஸ்டாப்பர், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கார்க்கை வச்சு மேல மூடணும்னு சொல்றாங்க. இந்த கார்க் வந்து வெளியில வராத படிக்கு இந்த மூடி இருக்காங்க இல்லையா, இதனுடைய இந்த பொருட்களை வந்து ஏதாவது ஒரு நல்ல வேக்ஸ், ஒரு நல்ல மெழுகு வச்சு அதை நல்லா ஸ்ட்ராங்கா க்ளோஸ் பண்ணும். சோ தட் இந்த வெளியில நம்ம மூடி இருக்கக்கூடிய இந்த மூடி கூட நமக்கு வெளியில வரக்கூடாதுன்றாங்க. சோ இந்த பாட்டில் அல்லது ஜார் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இன்னொரு ஒரு உட்டன் அல்லது டின் பாக்ஸ்ல வச்சு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 18 மில்லிமீட்டராவது உள்ள நமக்கு வந்து கேப் விட்டு அதுல ஏதாவது பண்ணுன்றாங்க. அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த பாக்ஸை இன்னொரு ஒரு கிளாத் பேக் உள்ள போட்டு அதுக்கு ஒரு 7.5 சென்டிமீட்டருக்கு மிகாமல் ஒரு ஒரு ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ்ல ஒரு டிஸ்டிங்டான ஒரு யூனிக்கான ஒரு சீல் வச்சு அதை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் ஒரு நம்மளோட மனித உறுப்புகள் ஆய்விற்காக பயன்படுத்தும் பொழுது இப்படிதான் அனுப்பணும். சோ அந்த சீல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே கைண்ட் ஆஃப் வேக்ஸை வச்சுதான் நம்ம பண்ணணும். அதுல ஒவ்வொரு இம்ப்ரெஷன் இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெழுகு அந்த மாதிரி வச்சு அந்த பாட்டிலினுடைய அந்த நுழைவு பகுதியை க்ளோஸ் பண்ணிடணும். சோ தட் அந்த மூடி வந்து வெளியில வராம இருக்கிறதுக்கு. அதே மாதிரி ஒரு சில ரேபிட் அனிமல்ஸ்னுடைய பிரெயின்ஸ், மூளையை வந்து இது மாதிரி அனுப்பும் பொழுது அது அதை அனுப்பக்கூடியவர்கள் வந்து ஒரு வெட்டினரி படிச்சவங்களோ அல்லது இந்த மெடிக்கல் சம்பந்தமான ஒரு குவாலிஃபிகேஷன் கொண்ட அவங்க மட்டும்தான் இதை ஆய்விற்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். நார்மல் பர்சன்ஸ் எல்லாம் இந்த மாதிரியான பார்சல்ஸ் அனுப்புவதற்கு அவர்களுக்கு அனுமதி என்பது வழங்கப்படாது. சோ இதுல என்ன சொல்றாங்க, ஜஸ்ட் நம்மளுடைய மனித உறுப்புகள் வந்து ஆய்விற்காக பயன்படுத்தும் பொழுது என்ன மாதிரி அனுப்பணும் அப்படின்றதான் இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்க. அடுத்தது நம்ம பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா பிளேக் கல்ச்சர் அண்ட் ஆந்த்ராக்ஸ் போர் வேக்சின். சோ வந்து பிளேக் அப்படின்ற அந்த ஒரு கிருமியினுடைய மாதிரி கல்ச்சர் அல்லது இந்த ஆந்த்ராக்ஸ் போர் வேக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான உங்களுக்கு வந்து தடுக்கக்கூடிய ஒரு மருந்து, இதையெல்லாம் அனுப்புறதுக்கு எப்படி பண்ணணும். சோ இந்த மாதிரி பிளேக் கல்ச்சர்ல அனுப்பும் பொழுது அந்த மாதிரியான கல்ச்சர் மாதிரியை வந்து நல்ல ஒரு ஹெர்மெட்டிக்கலி க்ளோஸ்டு டின், அப்படின்னா என்னன்னா காற்று புகாத ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா ஏர் டைட்டா இருக்கக்கூடிய ஒரு டின்ல வந்து அதை வந்து வைக்கணும். அதை வந்து இன்னொரு ஒரு ஸ்ட்ராங் பாக்ஸ்ல வச்சு நடுவுல ஒரு 18 மில்லிமீட்டர் ரெண்டு இதுக்கும் கேப் விட்டுட்டு அதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரா காட்டன் புல், அதாவது உள்ள இருக்கிறது உடைஞ்சா கூட வெளியில அது என்ன பண்ணிக்கணும், அதை வந்து அப்சார்ப் பண்ணிக்கணும், உறிஞ்சுக்கிற மாதிரி. இந்த வெளியில இருக்கக்கூடிய அவுட்டர் கேஸ் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா நல்ல ஒரு ஸ்டவுட்டான ஒரு கனமான துணியை கொண்டு க்ளோஸ் பண்ணி அதை சீல் பண்ணி அதை வந்து அந்த கண்டென்ட்ஸுக்கு எந்தவித பாதகமும் இல்லாம அதை வந்து பேக் பண்ணி அனுப்பணும்ன்றாங்க. இது வந்து யார் வேணாலும் அனுப்பிட முடியாது. இதற்கென்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மெடிக்கல் ஆபீசர் அல்லது ஒரு மெடிக்கல் அசிஸ்டன்ட் சர்ஜன் அவங்க
இத அனுப்புறது மட்டும் இல்லாம, அதாவது அரசாங்க லெபார்டரிக்கோ இல்ல அது சம்பந்தப்பட்ட ஆய்விற்காக அதற்கென்று டிக்ளரேஷன் ஒன்றை எழுதி கொடுத்து அதுக்கப்புறம் தான் இதை வந்து நம்ம என்ன பண்ண சொல்றாங்க, அனுப்பணும்னு சொல்றாங்க. அதுவும் கவர்மெண்ட் ஆத்தரைஸ் லெபார்டரி லேபுக்கு மட்டும்தான் இது எல்லாமே அனுப்பணும்ன்றாங்க. சோ இந்த மாதிரியாக பிளேக் கல்ச்சர் மற்றும் இந்த ஆந்த்ராக்ஸ் போர் வேக்சின் என்பதை நம்ம வந்து அனுப்பிக் கொள்ளலாம். அடுத்ததாக நமக்கு ஸ்ட்ராங் ஸ்மெல்லிங் ஆர்டிகல்ஸ், நல்ல நெடி இருக்கக்கூடிய, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு நெடி இருக்கக்கூடிய பொருட்கள். உதாரணத்துக்கு பெருங்காயம் சொல்றாங்க, அசஃபோட்டிடா. இதெல்லாம் எப்படி பண்ணணும்னா நல்ல ஹெர்மெட்டிக்கலி சீல்டு கேஸ், நம்ம முன்பு கூறியது மாதிரியே நல்ல காற்று புகாத ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா ஏர் டைட்டா இருக்கக்கூடிய ஒரு ஒரு இதுல ஒரு டின்னோ இல்ல இன்னொரு மெட்டர் பாக்ஸ்லயே போட்டு அந்த மாதிரி உங்களுக்கு அனுப்பணும்னு சொல்றாங்க. இது நல்ல ஸ்ட்ராங்கா ஸ்மெல் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ். அடுத்தது நீங்க பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா செல்லுலாய்டு. செல்லுலாய்டு அப்படின்ற பொருள் வந்து ஏன் அவ்வளவு கவனமா இருக்கணும்னா, லைட், அதாவது லைட்டோ வெளிச்சமோ ஒரு அளவுக்கு மீறின வெளிச்சமோ இல்ல ஒரு அளவுக்கு மேல இருக்கக்கூடிய வெப்பம் வந்து செல்லுலாய்டை தாக்கினா அது வந்து ஈஸிலி உருகிடும், அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல். ஸோ அதனால இந்த செல்லுலாய்டு அதனுடைய பிலிம்ஸோ இல்ல பார்ஷியலா செல்லுலாய்டால கிரியேட் பண்ணப்பட்ட பொருட்கள் ஏதாவது இருந்தால் அதை வந்து எப்படி அனுப்பணும்னு சொல்றாங்கன்னா, சேம் நம்ம பாக்ஸ் அண்ட் பாக்ஸ் மெத்தட்னு சொல்றோம் இல்லைங்களா, டபுள் ரெசெப்டக்கிள். ஸோ இந்த மாதிரி செல்லுலாய்டினுடைய பிலிம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நல்ல ஒரு காற்று புகாத ஒரு ஹெர்மெட்டிக்கலி சீல்டு பாக்ஸ் ஆர் டின்ல அதை வந்து உள்ள போட்டுறணும். இதை வந்து இன்னொரு கார்ட்போர்ட்ல வந்து வைக்கணும். இந்த வேக்கன்ட் ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து எப்படின்னா கம்ப்ளீட்டா உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் மூவ் ஆகாத மாதிரி ஒரு நல்ல ஒரு பேடிங் மெட்டீரியல், நல்ல ஒரு குஷன் ஏதாவது வச்சு வெளியில் இருக்கிற வெளிச்சமோ எதுவுமோ உள்ள தாக்காதபடிக்கு இது வந்து ஸ்ட்ராங்கா வந்து பண்ணுன்றாங்க. சோ எப்படி சொல்றாங்கன்னா, இந்த பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை ரேப் பண்ணும்போது எப்படின்னா ஒரு நல்ல உடன் பிளாங்க்ஸ் இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு வந்து பிளாங்க்ஸ், அதனுடைய கட் பீசஸ், அது வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 மில்லிமீட்டர், அதாவது ஒரு 3/8 ஆஃப் இன்ச் திக்னஸ் அதுல வந்து வச்சு ஃபுல்லா ஒரு பேக்கிங் மெட்டீரியல் வச்சு உள்ள இருக்கக்கூடிய அந்த பிலிம் வச்சிருக்கக்கூடிய பாக்ஸ் எந்த விதத்திலையும் ஆடாம அசையாம இருக்கிற மாதிரி அதை வைக்க சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த செல்லுலாய்டு இது இருக்கக்கூடிய பார்சல்ஸ் அனுப்பும் போது நல்ல ஒரு ஒயிட் லேபிள் மேல இது செல்லுலாய்டு மெட்டீரியலான ஆன பொருள், இதுல வந்து ஃபயர் அண்ட் லைட், இதை வந்து நெருப்புல இருந்தும் லைட்ல இருந்தும் தள்ளி வைங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மேல ஒரு ஒயிட் லேபிள்ல எழுதி அதை வந்து இந்த மாதிரி பார்சல்ல அனுப்பணும்னு சொல்றாங்க. சோ இப்படியாக ஒரு செல்லுலாய்டுனால ஆனக்கூடிய பிலிம்ஸ் ஆர் அந்த பொருட்களை வந்து அனுப்பணும்னு சொல்றாங்க. கடைசியாக இந்த ஸ்பெஷல் பேக்கிங் ப்ரொசீஜர்ஸ் நம்ம பாக்குறது என்னன்னா, ஆஸ்மிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய அல்லது ஆஸ்மியம் டெராக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆசிடை வந்து எப்படி அனுப்பணும்னு. சோ இந்த ஆசிட் பொதுவாக ஒரு எண்ணெயிலையோ இல்ல ஒரு திரவத்துல எவ்வளவு வந்து ஃபேட் கண்டென்ட் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆசிட். இந்த ஆசிட் வந்து என்னன்னா ஒரு ஹெர்மெட்டிக்கலி சீல்டு ஒரு கிளாஸ் கேப்சூல், ஒரு சின்ன கண்ணாடி குப்பியில அது நல்ல ஏர் டைட்டா இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிளாஸ் கேப்சூல்ல இது அனுப்பணும். இந்த கேப்சியூலை வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ள வைக்கணும். அந்த கண்டெய்னர்ல அந்த கேப்சியூலுக்கும் வெளியில இருக்கக்கூடிய பாக்ஸ்க்கும் எந்த பக்கம் பார்த்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 4 சென்டிமீட்டர் ஆவது உங்களுக்கு வந்து கேப் இருக்கணும். அந்த 4 சென்டிமீட்டருக்கும் முழுக்க முழுக்க மணலால் நிரப்பப்பட்டிருக்கணும். அந்த மாதிரி இதை பேக் பண்ணணும்னு சொல்றாங்க. சோ இந்த அவுட் சைட் டின் கேஸ்ல நல்ல ஒரு ரெட் கலர்ல ஒரு லேபிள்ல ஆஸ்மிக் ஆசிட் டேஞ்சரஸ் டு ஹேண்டில் அப்படின்ற மாதிரியான வாசகத்தோட அந்த பார்சலை பேக் பண்ணணும். அப்புறம் இதை சால்டர் பண்ணி இன்னொரு உடன் பாக்ஸ்ல வச்சு அதுல ஒரு 2 சென்டிமீட்டர் கேப் வச்சு அதை ஒரு நல்ல காட்டன் வச்சு அதை வந்து இன்னொரு பாக்ஸ் வச்சு கவர் பண்ணுன்றாங்க. ஸோ உள்ள ஒரு கேப்சியூல், அதுக்கப்புறம் ஒரு உங்களுக்கு ஒரு பாக்ஸ், அதுக்கு மேல ஒரு அவுட்டர் உடன் பாக்ஸ், இப்படியாக தான் இந்த ஆஸ்மிக் ஆசிட வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இதை வந்து அனுப்பணும்னு சொல்றாங்க. ஸோ இந்த கேப்சியூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுப்பக்கூடிய குவான்டிட்டிலையும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அனுப்பக்கூடிய இந்த கேப்சியூல்ல ஒரு பார்சல் அனுப்பக்கூடிய இந்த ஆஸ்மிக் ஆசிட் கொண்ட அந்த கேப்சியூல் வந்து அதுல இருக்கக்கூடிய ஆசிட் வந்து 2 கிராமுக்கு மிகாமல் இருக்கணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 2 கிராமுக்கு மேல இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு பார்சல்ல ஒரே ஒரு கேப்சியூல் தான் இருக்கணும். இவ்வளவு சேஃபா பேக் பண்ணா கூட ஒரு பார்சல்ல ஒரே ஒரு கேப்சியூல், அந்த கேப்சூல்லையும் நமக்கு 2 கிராமுக்கு மிகாமல் தான் நம்ம இந்த ஆஸ்மிக் ஆசிடை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் நார்மலான பேக்கிங், பார்சல் பேக்கிங். அண்ட் அதே பார்சல்ல இந்த மாதிரி ஒரு சில ஸ்பெஷல் விஷயங்கள் போகும் பொழுது அதை எப்படி பேக் பண்ணணும் அப்படின்றதுதான் இவ்வளவு நேரம் இந்த இது ஃபுல்லாவே பார்த்தோம். ஸோ பை திஸ்
இந்த பேக்கிங் ப்ரொசீஜர் நம்மளோட பிஓ ரெகுலேஷன் சொல்லியிருக்கிறது நம்ம வந்து இதோட ஒரு எண்டுக்கு வரும். அடுத்ததாக உங்களுக்கு அடுத்த சாப்டர் நோக்கி நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ அடுத்த சாப்டர் சர்வீஸ்ல 7ல வந்து எதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா யூனிவர்சல் போஸ்டல் சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த யூனிவர்சல் போஸ்டல் சர்வீஸ் அப்படின்னு அதாவது உலகம் முழுக்க நம்ம அந்த மாதிரி யூனிவர்சல் போஸ்டல் சர்வீஸ் இருக்கு இல்லையா, அதுல எந்தெந்த மாதிரியான டொமஸ்டிக் மெயில்ஸ் வந்து அலோவ் பண்றாங்க அண்ட் அதே மாதிரி எந்த மாதிரியான இன்டர்நேஷனல் மெயில்ஸ் வந்து நம்ம இதன் மூலியமாக அனுப்பி கொள்ளலாம் அப்படின்றது. ஸோ இந்த யூனிவர்சல் போஸ்டல் சர்வீஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, இதுல நம்மளுடைய டொமஸ்டிக் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் அனுப்பலாம்னா எல்லாமே அனுப்பலாம். நம்ம பார்த்தோம் இல்லையா, லெட்டர்ஸ் அனுப்பிக்கலாம், லெட்டர் கார்டு அனுப்பிக்கலாம், புக் போஸ்ட் அனுப்பிக்கலாம், பீரியாடிக்கல் போஸ்ட் அனுப்பிக்கலாம், ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர், லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட், நம்ம இந்தியா போஸ்ட் பார்சல் அண்ட் ஆல்சோ போஸ்ட் கார்டு. ஸோ இப்படியாக நம்மளோட அந்த 8 கைண்ட் ஆஃப் டொமஸ்டிக் எல்லாமே அனுப்பிக்கலாம். இது மட்டும் இல்லாம இந்த யூனிவர்சல் போஸ்டல் சர்வீஸ் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய சர்வீஸை பயன்படுத்தி இன்டர்நேஷனல் மெயில்ஸ் எதாவது அனுப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டொமஸ்டிக்ல எல்லா கைண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும் லெட்டர்ஸ், ஏரோகிராம் அனுப்பிக்கலாம், போஸ்ட் கார்டு அனுப்பிக்கலாம், ஏர்மெயில் போஸ்ட் கார்டு, ஸ்மால் பேக்கெட்ஸ், பிரிண்டட் பேப்பர்ஸ் அனுப்பிக்கலாம், லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட் அனுப்பிக்கலாம் அண்ட் ஆல்சோ இன்டர்நேஷனல் ஏர் பார்சல். ஸோ இந்த 8 கைண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் மெயில்ஸையும் ஸோ இந்த யூபிஎஸ் அதாவது யூனிவர்சல் போஸ்டல் சர்வீஸ் வந்து நம்ம பயன்படுத்தி இந்த மாதிரி மெயில் சர்வீசஸ்லாம் நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். இதை சொல்றது தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாப்டர் 7. ஓகேங்களா? அடுத்தது இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா சாப்டர் 8. ஸோ சாப்டர் 8ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய அபிஷியல் போஸ்டல் சர்வீஸ்ல எதெல்லாம் அனுப்பலாம் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ இது கிளியர் தானே? இந்த சாப்டர் 8ல 7ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பேரா மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. எந்தெந்த மெயில்ஸ் எல்லாம் டொமஸ்டிக் மெயில்ஸ் எல்லாம் யூனிவர்சல் போஸ்டல் சர்வீஸ்ல அனுப்பலாம், எந்தெந்த இன்டர்நேஷனல் மெயில்ஸ் எல்லாம் அனுப்பிக்கலாம் மட்டும் தான் இதுல இருக்கும். சோ அடுத்ததாக நம்ம பார்க்க போற இந்த சாப்டர் 8 எதை பத்தி டீல் பண்ணுதுன்னா அபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ். இது வந்து நம்மளுடைய அலுவலக சம்பந்தப்பட்ட நம்மளோட அபிஷியல் அதாவது போஸ்டல் அபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ் பத்தி தான் இது வந்து இந்த சாப்டர் வந்து டிஸ்கஸ் பண்ணுது. சோ இதுல என்னன்னா ஆன் போஸ்டல் சர்வீஸ் அப்படின்றத எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், அதுலயே இன்ஷூர்ட் எதுக்கெல்லாம் அனுப்பலாம், எதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத பத்தி சொல்றதா இந்த ஒரு குட்டியான ஒரு சாப்டர். சோ அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலேஷன் 129ல ஆன் போஸ்டல் சர்வீஸ்க்கான டெஃபினேஷன் சொல்லியிருப்பாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா ஐட்டம்ஸ் ஆஃப் எனி கிளாஸ் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ். சோ நம்ம நிறைய சர்வீஸ் ஆஃபர் பண்றோம் இல்லைங்களா, அதுல எந்த கிளாஸா வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த ஆன் போஸ்டல் சர்வீஸ் என்ற சேவையை யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா நம்மளுடைய ஆபீசர்ஸ், போஸ்ட் ஆபீஸ்னுடைய ஆபீசர்ஸ் பயன்படுத்தலாம், போஸ்ட் ஆடிட் ஆபீசர்ஸ் பயன்படுத்தலாம் அண்ட் எந்தெந்த ஆபீசர்ஸ் எல்லாம் ஆத்தரைஸ் பண்ணிருக்காங்களோ இந்த மாதிரி போஸ்டல் சர்வீஸை பயன்படுத்தலாம் என்று அங்கீகரிச்சிருக்காங்களோ அவர்கள் அனைவருமே எந்தவித கட்டணமும் போஸ்டேஜும் இல்லாம எந்தவித போஸ்டல் ஃபீஸும் இல்லாம நம்மளோட அலுவலக சம்பந்தப்பட்ட பொருட்களை அனுப்பி கொள்ளலாம். இதுதான் நம்மளோட ஆன் போஸ்டல் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய விஷயம். ஓகேங்களா? இதுல எந்த மாதிரியான அலுவலக ஆர்டிகல்ஸை இன்ஷூர் பண்ணணும், எதையெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நமக்கு பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. சோ அதை பார்க்கலாமா? சோ அடுத்த ரெகுலேஷன்ல என்ன சொல்றாங்க, எந்தெந்த இதெல்லாம் இன்ஷூர் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் வந்து ஆன் போஸ்டல் சர்வீஸ் நம்மளோட போஸ்டல் சர்வீஸ்ல எந்த போஸ்டேஜும் ஃபீஸும் இல்லாம அனுப்பக்கூடியதுல எதெல்லாம் இன்ஷூர்டும் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐட்டம்ஸ் ஹேவிங் இன்ட்ரின்சிக் வேல்யூ, ஏதாவது ஒரு மதிப்புள்ள பொருட்கள் ஏதாவது அனுப்பும் பட்சத்துல அந்த மாதிரியான விஷயல வெறுமனே நம்ம அனுப்பாம அதை வந்து இன்ஷூர் பண்ணி அனுப்பணும்னு சொல்றாங்க. அப்புறம் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அதாவது சர்வீஸ் புக்கு அல்லது இந்த ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் அப்பார் ஃபைல்ஸ் அனுப்பும் பொழுது இல்லது அலுவலக சம்பந்தப்பட்ட கோப்புகள் ஃபைல்ஸ் அனுப்பும் போதெல்லாம் அதை என்ன பண்ண சொல்றாங்க, அதெல்லாம் கண்டிப்பா ஒரு வேல்யூபிளான விஷயம் இல்லையா, ஒருத்தருடைய சர்வீஸ் ரெக்கார்ட் ஆகட்டும் அப்பார் ஃபைல் அபிஷியல் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் இன்ஷூர் பண்ணி அனுப்பணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்வெஸ்டிகேஷன், இந்த விஜிலன்ஸ் சம்பந்தப்பட்ட கேஸ், இது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பும் பொழுதும் கண்டிப்பா என்ன சொல்றாங்க, இன்ஷூர் பண்ணி அனுப்பணும். இது மட்டும் இல்லாம வேற முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வந்து இன்ஷூர் பண்ணா நல்லது அப்படின்னு எதெல்லாம் ஃபீல் பண்றோமோ அது எல்லாத்தையும் போஸ்டல் சர்வீஸ்ல இன்ஷூர் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்றதா ரெகுலேஷன் நம்பர் 130. சோ இதுல அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா இன்ஷூர் பார்த்துட்டோம், எதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்றாங்க ஆன் போஸ்டல் சர்வீஸ்ல.
ஸோ முக்கியமான அபிஷியல் டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஒருத்தருக்கு அப்பார் அப்படின்றத கம்யூனிகேட் பண்றது, எதெல்லாம் பதிவு செய்யணும் அப்படின்ற மாதிரியான முக்கியத்துவம் கொண்டது எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ண சொல்றாங்க. அதுல உதாரணமாக உங்களுக்கு நம்மளுடைய அப்பார், நம்மளோட ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சார்ஜ் ஷீட் போன்ற முக்கியமான விஷயங்கள், ஓகேங்களா, அதை வந்து உங்களுக்கு குற்றப்பத்திரிகை அதை வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணும். அதே மாதிரி வேற எந்த டாக்குமெண்ட் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணது அதுக்கான ஒரு ரெக்கார்ட் இருந்தா நல்லதுன்னு ஃபீல் பண்றோமோ அந்த மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு என்ன பண்ணலாம், இது வந்து பண்ணலாம். சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து எல்லாமே ஆன் போஸ்டல் சர்வீஸ்ல அனுப்பிக்க முடியும். ரெஜிஸ்டர் ஆகட்டும், இன்ஷூர்டு, உங்களுக்கு நார்மலா ஆன் போஸ்டல் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்பீட் போஸ்ட் தபால்களுக்கு ஆன் போஸ்டல் சர்வீஸ் என்ற சேவையை பயன்படுத்த முடியாது. சோ ஸ்பீட் போஸ்டுக்கு இங்க ஆன் போஸ்டல் சர்வீஸ் என்ற சேவை கிடையாது. ஸ்பீட் போஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கட்டணத்தோட அனுப்பக்கூடிய ஒரு இதுதான். ஓகேவா? சோ ஆன் போஸ்டல் சர்வீஸ் வந்து ஸ்பீட் போஸ்டுக்கு செல்லாது, அதுக்கு அப்ளை ஆகாது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ரெகுலேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, ரெகுலேஷன் நம்பர் 131ல போஸ்டல் பேலட் அல்லது எலெக்ஷன் மெட்டீரியல் அனுப்பும் முறை. சோ அதாவது தபால் ஓட்டு அல்லது இந்த நமக்கு தேர்தல் சம்பந்தப்பட்ட அதுக்கான மெட்டீரியல் வந்து அது வந்து டிபார்ட்மெண்ட்னுடைய அப்பப்போ நமக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி வருதோ அது போல இதை வந்து ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி போஸ்டல் பேலட் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மளுடைய சொந்த அபிஷியல் ஐட்டமாக அதை டீல் பண்ணி அதற்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ப்ரையாரிட்டி முக்கியத்துவம் கொடுத்து அதையெல்லாம் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும்னு சொல்றாங்க. சோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அல்லது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இவங்க கொடுக்கக்கூடிய அனைத்தையுமே புக் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணி நம்மளோட டிபார்ட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் படி இது எல்லாத்தையும் வந்து நம்ம அனுப்பணும். அண்ட் இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம வந்து இதுக்கான டெலிவரி ஆர் புக்கிங் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் ரெகுலேஷன் நம்பர் 131. ஸோ அவ்வளவுதான். இந்த சாப்டர் சின்ன சாப்டர் தான். அதாவது அபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்றது கீழே நம்மளோட ஆன் போஸ்டல் சர்வீஸும் இந்த நம்மளோட தபால் ஓட்டு போஸ்டல் பேலட் மற்றும் எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட மெட்டீரியலும் எப்படி அனுப்பணும் அப்படின்றது மட்டும், இந்த 3 ரெகுலேஷன் மட்டும் தான் வரும். இதை தொடர்ந்து நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய சாப்டர் 9 அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, வேல்யூ ஆடட் சர்வீசஸ், அதாவது மதிப்பு கூட்டு சேவைகள். எதுல மதிப்பு கூட்டு சேவைகள்? நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு 8 வகையான டொமஸ்டிக் மெயில்ஸ். சோ சாதாரணமா பார்த்தோம், லெட்டர்னா என்ன, லெட்டர் கார்டுனா என்ன, புக் போஸ்ட்னா என்ன, பீரியாடிக்கல் போஸ்ட்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த மாதிரியான டொமஸ்டிக் மெயில்ஸ் அதன் மேல மதிப்பு கூட்டு சேவைகளாக எதையெல்லாம் நம்மளால ஆட் பண்ண முடியும் அப்படின்றத பாக்குறதா இந்த சாப்டர் 9. இதுல நம்ம 3 வகையான பார்ப்போம். என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் ஒண்ணுன்னா சொல்றேன், நீங்க பார்க்கலாம். முதல் அதுல சேவை என்னன்னு பார்த்ததுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது பதிவு பண்றது. ஓகேங்களா? உங்களுக்கு பதிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள், ஒரு 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 தபாலை ஒரு ஆர்டிக்கலை அக்கௌண்டபிளா மாத்துறது அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஒரு முக்கியமான பங்கு. சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, எதையெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்றத இப்ப நீங்க பார்க்க போறீங்க. சோ ஐட்டம்ஸ் which may be tendered for registration, எதையெல்லாம் பதிவு செய்து கொள்ளலாம், எதையெல்லாம் நம்ம அக்கௌண்டபிளாக இதை மாத்தி கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லாமே இதுல இருக்கும். போஸ்ட் கார்டு, லெட்டர், நம்மளுடைய லெட்டர் கார்டு என்று நம்ம ஐஎல்சின்னு சொல்லக்கூடிய லெட்டர் கார்டு, புக் போஸ்ட், இந்தியா போஸ்ட் பார்சல்ஸ், ஸ்பீட் போஸ்ட் பார்சல்ஸ். இது நீங்க பிடி ப்ராடக்ட்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஸ்பீட் போஸ்ட்லயே பார்சல் இல்லாம டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட், பீரியாடிக்கல் போஸ்ட், நியூஸ் பேப்பர்ஸ், இது அத்தனையுமே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ ஐட்டம்ஸ் விச் மே பி டெண்டர், எதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலாம்னா இங்க சொல்லியிருக்கக்கூடிய எல்லா கேட்டகரியுமே பண்ணிக்கலாம். போஸ்ட் கார்டுல ஆரம்பிச்சு நியூஸ் பேப்பர் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆனா இதுல ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நீங்க என்ன நோட் பண்ணணும்னா, ஒரு பிளைண்ட் லிட்ரேச்சர் ஐட்டம் பதிவு செய்வதற்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு there is no fee. ஃபீஸ் எதுவும் வந்து நம்ம சார்ஜ் பண்ண மாட்டோம், எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பட் ஸ்பெஷலா உங்களுக்கு இந்த பிளைண்ட் லிட்ரேச்சர் ஐட்டம் நம்ம அனுப்பலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கு மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ என்பது கிடையாது. ஓகேவா? இது ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஐட்டம் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடியது எல்லாமே அட்ரஸி ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த எந்த நபருக்கு அதை அட்ரஸ் பண்றோமோ அந்த அட்ரஸிடம் தான் இது கொடுக்கணும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ இதுக்கான முறையாக ஒரு இந்த தபாலை பெற்றுக்கொள்வதற்கு அந்த அட்ரஸியிடமோ அல்லது அவர் அங்கீகரித்த நபரிடமோ ஒரு சைன் ரெசிப்ட், ஒரு கையெழுத்தை பெற்றுக்கொண்டு அந்த அட்ரஸியிடம் கொடுக்கக்கூடிய ஒரு முறைதான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? சோ இதுதான் ரெஜிஸ்டருக்கு என்ன சொல்றாங்க, அது அட்ரஸி ஸ்பெசிபிக், அட்ரஸிட்டு தான் கொடுக்கணும்.
அவர்கிட்டயோ அவர் அங்கீகரித்த நபரிடமோ ஒரு சைன் ரெசிப்ட் வாங்கிட்டு தான் இந்த அவார்டை கொடுப்பாங்க. அண்ட் இதுல இன்னொரு ஒரு அடிஷனல் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆர்டிக்கல் இருக்கு, ஒரு தபால் இருக்கு, அந்த தபால்ல இன்சூர் பண்ண வேண்டிய ஒரு பொருள் இருக்குன்னா அதை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது. சோ ஒரு இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு மதிப்புரிய ஒரு பொருட்கள் இருக்கு, கோல்டு இருக்கு, ஒரு கரன்சி நோட் இருக்கு, அதை வந்து இன்சூர் பண்ணி தான் ஆகணும்ன்ற அந்த மாதிரி பொருட்களை ரெஜிஸ்டருக்கு கொண்டு வந்து கொடுத்தாலும் செய்யக்கூடாது. நோ சச் ஐட்டம் ஷால் பி அக்செப்டட் வேர் த ஐட்டம் இஸ் இன்சூர்ட் என்று எழுதியிருந்தாலோ அல்லது இன்சூர் செய்ய வேண்டிய ஒரு தபாலை கொடுத்தாலோ அதை நம்ம பதிவு செய்யக்கூடாது. சோ இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஃபீஸ், டொமஸ்டிக் ஐட்டம் ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ஃபீஸ். சோ இன் அடிஷன் டு போஸ்டேஜ், நம்ம போஸ்டேஜ் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பார்த்தோம் இல்லைங்களா, அதற்கு மேல இன் அடிஷன் டு போஸ்டேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான பதிவு செய்வதற்கான கட்டணம் என்பது ஒரு ஆர்டிகிளுக்கு 17 ரூபாய். ஓகேவா, ஒரு ஆர்டிகிளுக்கு 17 ரூபாய். இது மட்டும் இல்லாம இந்த ரெகுலேஷன்ல இன்னொரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இது என்ன பாருங்க, ஃபீஸ் ஃபார் அப்டைனிங் அன் அட்டெஸ்டட் காப்பி. அதாவது ஒரிஜினல் ஒரு அட்ரஸ் கிட்ட நம்ம கையெழுத்து வாங்கிட்டு தான் நம்ம கொடுக்கணும்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. சோ இதுல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 17 ரூபாய் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் ஒரு புது ஃபீஸ் ஒன்று ஆட் பண்ணிருக்காங்க. அதுதான் என்னன்னா ஃபீ ஃபார் அப்டைனிங் அன் அட்டெஸ்டட் காப்பி. சோ இதுல என்னன்னா, நம்ம ரெஜிஸ்டர்ட் தபால கண்டிப்பாக அட்ரஸிடமோ ஒரு ஆத்தரைஸ் பண்ண பர்சன்ட்டோ கையெழுத்து போட்டு தான் கொடுக்க போறோம். சோ அந்த ஒரிஜினல் ரெசிப்ட் இருக்கு இல்லையா, அதனுடைய அட்டெஸ்டட் காப்பி ஒண்ணு அதை வந்து பெறுவதற்கான ஃபீஸ் என்பது 2 ரூபாயாக பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. திஸ் இஸ் குவைட் டிஃபரெண்ட், நம்ம முன்னாடி பார்க்காத ஒரு ஃபீஸ். சோ இந்த மாதிரி அவருடைய கையொப்பமிட்ட அந்த நகலை அட்டெஸ்ட் பண்ண ஒரு நகலை வந்து பெறுவதற்கான ஃபீஸ் என்பது 2 ரூபாய். சோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஒரு தபாலுக்கு 17, அட்டெஸ்டட் காப்பியை பெறுவதற்கான ஃபீஸ் வந்து 2 ரூபாய். சோ இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு. சோ இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மோஸ்ட்லி எல்லா வகையான இதுவுமே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பிளைண்ட் லிட்ரேச்சருக்கு மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கிடையாது. இது அட்ரஸி ஸ்பெசிபிக். இன்சூர் பண்ண வேண்டிய ஒரு பொருளை வந்து நம்ம வெறுமனே ரெஜிஸ்டர் பண்ணிடக்கூடாது. அண்ட் ஆல்சோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஃபீஸ் வந்து 17, அதனுடைய கையொப்பமிட்டு அந்த அட்டெஸ்டட் காப்பியை பெறுவதற்கான ஃபீஸ் வந்து 2 ரூபாய். இதுதான். சோ அடுத்து நம்ம பார்க்க போறது இன்சூரன்ஸ் சொல்லக்கூடிய அந்த காப்பீடுக்கான வசதி. சோ எந்த ஒரு அக்கௌண்டபிள் ஐட்டம் ஆனாலும் அதை வந்து இன்சூர் பண்ணிக்கலாம். 1 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் அதை இன்சூர் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. சோ மேக்சிமம் ஒரு பொருளை இன்சூர் பண்றதுக்கான மதிப்புன்றது என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அதாவது 1 lakh rupees, 1 லட்சம் ரூபாய். ஓகேங்களா. இதுவே கரன்சி, ஒரு கரன்சியோ அந்த மாதிரி பேங்க் நோட்ஸ் டிஸ்பேட்ச் பண்றாங்கன்னா அதற்கான மேக்சிமம் வேல்யூன்றது 20,000 ரூபாய். இது பழசுதான். சோ மேக்சிமம் பொதுவா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்சூர் பண்ணிக்கலாம். இதுவே கரன்சி அந்த மாதிரி பேங்க் நோட்ஸ் இருந்ததுன்னா 20,000 ரூபாய் வரைக்கும் பண்ணிக்கலாம். ஆனா என்ன கண்டிஷன் சொல்றாங்கன்னா, எந்த ஒரு கேஸ்லயும் நம்ம இன்சூர் பண்ணக்கூடிய காப்பீடு எடுக்கக்கூடிய அந்த தொகை அப்படிங்கிறது அதனுடைய ரியல் வேல்யூ, அதனுடைய உண்மையான மதிப்பை விட அதை வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது. அதை விட அதுக்கு மிகாமல் அதுக்கு மேல வந்து அதை இன்சூர் பண்ணக்கூடாது. அதனுடைய ஒரிஜினல் வேல்யூவை விட அதிகமாக ஒரு பணம் வச்சு நம்ம அதை இன்சூர் பண்ணிடக்கூடாது. இதுதான் இப்படிதான் இன்சூரன்ஸ்க்கான ஜெனரல் கண்டிஷன்ஸ். ஸோ ஐட்டம்ஸ் கண்டெய்னிங் ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ், அதாவது தங்கம், வெள்ளி, சில்வர், பிளாட்டினம், அந்த மாதிரி ப்ரெஷியஸ் மெட்டீரியல்ஸ், டைமண்ட் போன்ற இது எல்லாமே நம்மளுடைய அந்த சட்டத்திற்கு உட்பட்டு அதனுடைய ஆக்சுவல் வேல்யூ, கண்டென்ட்னுடைய ஆக்சுவல் வேல்யூக்கு மிகாமல் அதே சமயத்துல நம்மளோட மேக்ஸிமம் லிமிட்டையும் தாண்டாம ஒரு வேல்யூக்கு தான் இன்சூர் பண்ணணும் அப்படின்றதுதான் இந்த இன்சூரன்ஸ்க்கான ஜெனரல் கண்டிஷன்ஸ். ஸோ இன்சூரன்ஸ்க்கான ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமா இருக்கும். ஒண்ணு வந்து ஸ்பீட் போஸ்ட் பார்சலை இன்சூர் பண்றதுக்கு ஒரு மாதிரியான ரேட்டு, அண்ட் ஆல்சோ ஸ்பீட் போஸ்ட் பார்சல் இல்லாத நம்ம நார்மல் இந்தியா போஸ்ட் பார்சல்ஸ்க்கு ஒரு விதமான ரேட்டு. அதான் இந்த ஸ்கிரீன்ல இருக்கு. சோ 2 விதமா இருக்கு, இது நீங்க பாத்துக்கோங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்ன சொன்னோம், போஸ்டேஜ் தாண்டி ஒரு தபால் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு 17 ரூபாய். அதே போல இதுலயும் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் போஸ்டேஜ்க்கான கட்டணம், பதிவுக்கான கட்டணம், ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான 17 ரூபாய், இது ரெண்டும் தாண்டி இன்சூரன்ஸ்க்கு மட்டும் எவ்வளவு ஃபீஸ் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம அனுப்பக்கூடிய பொருட்கள் பொருள் அப்படிங்கிறது ஒரு ஸ்பீட் போஸ்ட் பார்சலாக இருக்கும் பட்சத்துல அதுக்கு இன்சூரன்ஸ் அப்படின்ற வேல்யூ அப்படின்னா, நம்மளுடைய அந்த இன்சூரன்ஸ் வேல்யூ 200 ரூபாய்க்குள்ள இருந்ததுன்னா வெறும் 4 ரூபாய் தான் இன்சூரன்ஸ் ஃபீ. 200 ரூபாய்க்கு மேல இருக்கும் பொழுது ரூபாய் 4 பிளஸ் 200 ரூபாய்க்கு மேல எவ்வளவு வேல்யூ வருதோ அதுக்கு 1.5% அப்படிங்கறத கணக்கு பண்ணிதான் இன்சூர்டுக்கான தொகையா நம்ம வாங்கிப்போம். நான் ரிப்பீட் பண்றேன்,
200 ரூபாய்க்குள்ள இருந்தா வெறும் 4 ரூபாய். 200 ரூபாய்க்கு மேல போகும்பொழுது அந்த 4 பிளஸ் 200க்கு மேல எவ்வளவு வருது? இப்போ உதாரணத்துக்கு 500 ரூபாய் அப்படின்னா 200க்கு மேல மீதம் இருக்கக்கூடிய அந்த 300 ரூபாய்க்கு 1.5% அப்படின்றத வந்து உங்களுக்கு கணக்கிட்டு அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி அதை தான் இன்சூர்டுக்கான கட்டணமா நம்ம வந்து பெறுவோம். இது ஸ்பீட் போஸ்ட் பார்சலுக்கு. ஸ்பீட் போஸ்ட் அல்லாத மற்ற பார்சலுக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இன்சூரனுடைய மதிப்பு 200 ரூபாய் இல்ல, 200 ரூபாய் தாண்டலன்னா அதற்கு 10 ரூபாய். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு மேல போகும் பொழுது ஒவ்வொரு அடிஷனல் கூடுதலான 100 ரூபாய்க்கும் 6 ரூபாய். சோ இதுதான் பழைய டாரிஃப் நம்ம படிச்சிருக்கோம். சோ ஸ்பீட் போஸ்ட் பார்சலுக்கு மட்டும் நமக்கு இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கும். 200 ரூபாய் வரைக்கும் 4, அப்புறம் 4 பிளஸ் 1.5%. சோ இதுதான் இன்சூரன்ஸ், டொமஸ்டிக் இன்சூரன்ஸ்க்கான ஃபீஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். ஓகேவா? சோ இன்சூரன்ஸ்க்கான ஃபீஸ் தான். இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில கண்டிஷன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சென்டர் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு பொருளையுமே புக்கிங் அப்பவே என்ன டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஆக்சுவல் வேல்யூ கண்டென்ட்ஸ்னுடைய ஆக்சுவல் வேல்யூவை தாண்டாம அதை வந்து கண்டிப்பா பாத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஐட்டம்ஸ் இன்சூர் பண்ணிக்கலாம்? பேங்க் நோட்ஸ், கரன்சி நோட்ஸ், பாண்ட்ஸ், கூப்பனு, பார்சல், இது எல்லாமே கண்டிப்பா இன்சூரன்ஸ் பண்ணி தான் கண்டிப்பா அனுப்பணும் அப்படின்றது. நார்மலா அதை ரெஜிஸ்டர் பண்ணி அனுப்பக்கூடாதுன்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி மதிப்புள்ள இந்த மாதிரி நோட்டு, ஜுவல்லரி மட்டும் இல்லாம ஒரு சில டாக்குமெண்ட், அதாவது ஒரு சில கான்ட்ராக்டா இருக்கலாம், அது ஒரு சில பிளான்ஸா இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு சில மேனுஸ்கிரிப்டா இருக்கலாம். சோ இதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். இதை தொலைச்சா இதை மீண்டும் இதை வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு, இதனுடைய லாஸ் ஈடுகட்டுறதுக்கு எவ்வளவு ரூபாய் ஆகுமோ அது அந்த மதிப்புக்கு கூட கட்டாயமா இன்சூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சப்ஜெக்ட் டு த கண்டிஷன் தட் நம்மளோட இன்சூரன்ஸ் ஆன மேக்ஸிமம் லிமிட் ஆனது 1 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கூட, ஒரு சில முக்கியமான வேல்யூபிளான ஆவணங்கள் எல்லாம் கூட, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கூட இன்சூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் தான் இன்சூரன்ஸ். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான ரிஸ்க்குமே உங்களுக்கு கவர் பண்ணும். எக்ஸப்ட் வந்து ஏதாவது போர்ல இல்ல ஏதாவது கலவரத்துல அந்த மாதிரி பண்ணாலே ஒழிய நார்மலா எல்லா விதமான ரிஸ்க்கும் இது வந்து கவர் பண்ணிடும். சோ அதே மாதிரி இந்த சென்டருக்கு, இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடிய சென்டருக்கு நம்ம இன்னொரு அடிஷனலா என்ன ஒரு ஆஃபர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரீயா நம்ம ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி அப்படின்றது கொடுக்குறோம். சோ அந்த அட்ரஸையோ அவருடைய அங்கீகரிக்கப்பட்ட நபரோ அவர் வந்து அதற்கான ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி கொடுப்பார் இல்லையா, அதை வந்து நம்ம ஃப்ரீ, எந்தவித கட்டணமும் இல்லாம நம்ம ஃப்ரீயா வந்து நம்ம யாருக்கு, சென்டருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியும் இருக்கு. ஓகேவா? சோ இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இஃப் த ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி வந்து சென்டர் வந்து அடையல, ஃப்ரீயா கொடுக்குறோம் இல்லையா, அது அடையல அப்படின்னா, சோ ஒருவேளை கஸ்டமர் டிமாண்ட் பண்ணாங்கன்னா நம்ம என்ன பண்ணணுமா, அதற்கான ஒரு சர்டிபிகேட் ஆஃப் டெலிவரியை வந்து ப்ரிப்பேர் பண்ணி, அந்த சம்பந்தப்பட்ட டெலிவரி போஸ்ட் மாஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணி அந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல நம்ம வந்து அனுப்பி கொடுக்கணும் அப்படின்றாங்க. சோ எப்படி பார்த்தாலும் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி அப்படிங்கிறது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த ஃபீஸ் கட்டுறதுக்கான ஒரு விஷயம். ஓகேங்களா? சோ இதுல வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்கணும். கரன்சி நோட்னா 20,000 ரூபாய். ஆக்சுவல் வேல்யூக்கு மேல பண்ணக்கூடாது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு அக்னாலஜ்மெண்ட் இனிமே சொல்ல மாட்டோம். நம்ம ரெகுலேஷன்ல வந்து அக்னாலஜ்மெண்ட்ன்ற வார்த்தையே இருக்காது. ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி வந்து இதுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க. சோ இதுதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ்க்கான ஃபெசிலிட்டி. ஓகேங்களா? சோ அடுத்தது வந்து ஒரு சில பொருட்களை இன்சூர் பண்ண வேணான்றாங்க. அதாவது என்ன மாதிரினா, லிக்விட்ஸ், அதாவது திரவ பொருட்கள், எதெல்லாம் சீக்கிரமா லிக்விஃபை ஆகுமோ, பெரிஷபிள் ஐட்டம்ஸ், அதாவது கெட்டு போகக்கூடிய மாதிரி பொருட்கள், உடையக்கூடிய பொருட்கள், இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாஸுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கொடுப்போம். தொலைஞ்சா மட்டும்தான் இன்சூர் பண்ண முடியும். வேற அத டேமேஜுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ்ன்றது இருக்காது. சோ இந்த மாதிரி பொருட்களுக்கு டேமேஜுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். பொதுவாகவே இன்சூரன்ஸ்ன்றது லாஸ் அல்லது டேமேஜ் தான். ஆனா இந்த மாதிரி திரவ பொருட்கள், கெட்டு போகக்கூடிய பொருட்கள், உடையக்கூடிய பொருட்கள்லாம் அனுப்பும் பொழுது அது லாஸுக்கு மட்டும்தான் உண்டு, ஆனா டேமேஜுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா? சோ இதுதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ்க்கான ஜெனரல் கண்டிஷன்ஸ். அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னா ஏர் மெயில் சர்வீஸ். சோ எந்தெந்த பொருட்களை எல்லாம் நம்மளால வந்து ஏர்ல நம்ம வந்து அனுப்பணும்னு விருப்பப்படுறோமோ அதுக்கான ஒரு ஏர்மெயில் ஃபீ பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அந்த ஏர்மெயில் ஃபீ எவ்வளோனா இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. ஏர்மெயில் ஃபீ சார்ஜபிள் இன் அடிஷன் டு த போஸ்டேஜ். இதுவும் போஸ்டேஜ் தாண்டி அண்ட் அதர் ஃபீ, எல்லா ஃபீஸையும் தாண்டி ஏர்மெயில் ஃபீ மட்டும் எவ்வளவுனா, முதல் 50 கிராமுக்கு 2 ரூபாய், அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு 50 கிராமுக்கும் ரூபாய் 1 ரூபாய். ஓகேவா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்மெயிலுக்கான ஏர் சர்சார்ஜ் அப்படின்னு முன்னாடி படிப்போம் இல்லையா, அதான். சோ ஏர் மெயிலுக்கான ஃபீ டொமஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் முதல் 50 கிராமுக்கு 2 ரூபாயும்,
அடுத்து ஒரு 50 கிராமுக்கு ₹1. இது வந்து நம்மளோட போஸ்டேஜ் தாண்டி எக்ஸ்ட்ராவா நம்ம பே பண்ண வேண்டிய ஒரு போஸ்டேஜ். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறதுதான் ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி. ரெகுலேஷன்ல நீங்க எங்கேயுமே அக்னாலஜ்மெண்ட் அப்படின்ற விஷயம் நீங்க பார்க்கவே மாட்டீங்க. அந்த அந்த ₹3 அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஒன்லி ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி. ஸோ ஒரு அனுப்புனர், ஒரு சென்டர் எந்த ஒரு டொமஸ்டிக் அக்கௌண்டபிள் ஐட்டம் நம்மளுடைய ஐட்டமுக்குமே ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி அப்படிங்கறது ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான பிரத்யேக ஃபீஸ் எவ்வளோன்றத பே பண்ணி, அந்த ஃபீஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா போஸ்டேஜ் தாண்டி ₹10 per ஐட்டம், 10 பிளஸ் ஜிஎஸ்டி சொல்ல போனா. ஸோ ₹10 பிளஸ் ஜிஎஸ்டி வந்து போஸ்டேஜுக்கு மேல கொடுத்து ஒரு ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி அப்படிங்கறத பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றீங்க. சோ இந்த ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி அப்படிங்கிறது அந்த அட்ரஸையோ அவருடைய அங்கீகரித்த நபரோ ஆத்தரைஸ் பர்சனோ வந்து சைன் பண்ணி நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். சோ ஒருவேளை ஓகேவா, ஒருவேளை வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஓடின்றது நான் பிசினஸ் பார்சல்ன்றதுனால நான் சொல்லல சார், யாரோ மெசேஜ்ல போட்டிருக்கீங்க. சோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களோட பிடி ப்ராடக்ட்ஸ்ல கவர் ஆகும். தட் இஸ் வை நான் சிஓடி ஒமிட் பண்ணிட்டு நான் டொமஸ்டிக் மெயில்ஸ் மட்டும் நான் வந்து அப்படியே கண்டினியூ பண்றேன். ஓகேவா? சோ இந்த ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒருவேளை அட்ரஸிங்கிறவரு கையெழுத்து போட மறுத்தால் அதற்கான ஸ்டேட்மெண்ட், அதுக்கான என்ன விஷயங்கிறதையும் அது வந்து எதுக்காக அதை மறுக்கிறார் அப்படிங்கறதையும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும்ன்றாங்க. ஓகேவா? இதான் விஷயம். So in case of physical proof of delivery, the same shall be processed as an accountable item. அதாவது என்னன்னா ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி வந்து அது அன்அக்கௌண்டபிள் கிடையாது. இன்னைக்கு நீங்க நம்ம பார்க்கக்கூடிய அக்னாலஜ்மெண்ட் எப்படி உங்களுக்கு திரும்பவும் போகுது, அன்அக்கௌண்டடா தானே போகுது. ஆனால் ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி வந்து இந்த பிசிக்கல் ப்ரூஃப் வந்து இதுவுமே ஒரு அக்கௌண்டபிள் ஐட்டமாக தான் இனிமே ட்ரீட் ஆகும். ஓகே, அண்ட் அதே மாதிரி பிளைண்ட் லிட்ரேச்சர் ஐட்டம்க்கு பிஓடிக்கு நமக்கு எந்த வித ஃபீஸுமே நம்ம வந்து கலெக்ட் பண்றது கிடையாது. ஓகே ஃபைன். இது வந்து ஒரு சைன்டு காப்பி, நம்ம வந்து அட்ரஸியும் உங்களுக்கு அவங்களோட ஆத்தரைஸ் பர்சனும் சைன் பண்ணி நமக்கு திரும்ப போகக்கூடிய ஒரு ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி. அண்ட் இந்த பிசிக்கல் ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து அதையும் ஒரு அக்கௌண்டபிள் ஐட்டமா தான் ட்ரீட் பண்ணி நம்ம அனுப்ப போறோம்ன்றாங்க. அண்ட் ஆல்சோ பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட்டுக்கு இந்த ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி அப்படின்றதுக்கான எந்த ஃபீஸும் வந்து நமக்கு வாங்குறது கிடையாது. ஸோ இது நான் என்ன சொன்னேன், பிசிக்கலா ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி போகும் பட்சத்துல அதை வந்து அக்கௌண்டபிளா தான் நம்ம ட்ரீட் பண்ணி அனுப்பணும்னு சொன்னேன். ஸோ இதுல நம்ம பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியா போஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த பிசிக்கல் ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி அல்லாது நமக்கு நிறைய விதமான இந்த ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி ரெக்கார்ட் பண்றதுக்கான நிறைய எலக்ட்ரானிக் மெத்தட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, the methods of recording proof of delivery other than traditional signatures. சோ பிசிக்கலா நம்ம கையெழுத்து வாங்கி அனுப்புறதை தாண்டி வேற என்ன எப்படி எல்லாம் ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி கொடுக்கலாம் அப்படின்றத இதுல சொல்வாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதுல ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் ட்ராக்கிங் சிஸ்டம். சோ நம்ம இந்தியா போஸ்டோட வெப்சைட்ல ட்ராக் அண்ட் ட்ரேஸ் ஃபெசிலிட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த ட்ராக் அண்ட் ட்ரேஸ் உடைய பேஜே வந்து ஒரு ப்ரூஃப் ஆஃப் டெலிவரியாக நம்ம வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். அடுத்தது ஒரு டெலிவரி சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல நமக்கு அனுப்பக்கூடிய மொபைல் நோட்டிபிகேஷன். சோ ஒரு தபால் இங்க இருந்து டிரான்ஸ்மிட் ஆகி அங்க டெலிவரி ஆகுறதுக்குள்ள உங்களுக்கு மெசேஜஸ் வந்து பரிமாறிப்போம். அங்க டெலிவரி ஆனோடனே உங்களுக்கு இங்க என்ன ஆகும், சென்டருக்கு the item has been delivered. சோ அதுவே ஒரு ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி, அதை வந்து ஒரு ப்ரூஃப் ஆஃப் டெலிவரியாக ட்ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அடுத்த முறை என்னன்னு சொல்றாங்கன்னா ஓடிபி பேஸ்ட் டெலிவரி. இது நம்ம இன்னும் ஓடிபி பேஸ்ட் டெலிவரி இம்ப்ளிமெண்ட் ஆகல. பட் ஒன்ஸ் ஓடிபி பேஸ்ட் டெலிவரி வந்துருச்சுன்னா கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம ஒரு மொபைல் நம்பருக்கு அனுப்பி அதுல ஓடிபி வாங்கி நம்ம டெலிவரி கொடுக்கறதே ஒரு ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ட்ரெடிஷனல் கையெழுத்து போடுற பிசிக்கல் ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி அல்லாது இந்த டிராக்கிங்ல எடுக்கக்கூடிய இதுவோ மொபைல்ல வரக்கூடிய நோட்டிபிகேஷன் அண்ட் ஓடிபி பேஸ்ட் டெலிவரி கன்ஃபர்மேஷன் இதை கூட நம்ம ப்ரூஃப் ஆஃப் டெலிவரியா நம்ம தாராளமாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரெகுலேஷன்ல. ஓகே, அடுத்தது ப்ரொசீஜர் ஃபார் அப்டைனிங் பிஓடி. பிசிக்கலா தான் ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி வேணும் அப்படின்னு விரும்புறவங்க இதற்கான ப்ராசஸ் என்ன பண்ணணும்ன்றத சொல்றாங்க. சோ முதல்ல அப்ளிகேஷன் என்னன்னா ஒரு ரிட்டன் அப்ளிகேஷன், எனக்கு ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி வேணும் அப்படிங்கறத எந்த ஒரு நியர்பை போஸ்ட் ஆஃபீஸ்ல வேணாலும் கொண்டு போய் கொடுக்கலாம். சோ கொடுக்கும் பொழுது அந்த நீங்க அனுப்பின ஆர்டிகிள்னுடைய நம்பர், என்னைக்கு போஸ்ட் பண்ணது, அட்ரஸினுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும். சோ அந்த சம்பந்தப்பட்ட போஸ்ட் மாஸ்டர் தன்னுடைய அலுவலக ஜூரிஸ்டிக்ஷனாக இருந்தால் அதை ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாரு. இல்ல எந்த அலுவலகமோ அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி 30 நாளைக்குள்ள அப்ளிகேஷன் இந்த 30 நாளைக்குள்ள இந்த ப்ரூஃப் ஆஃப் டெலிவரியை வாங்கி சென்டருக்கு கொடுக்கணும்ன்றாங்க. ஒருவேளை சென்டர் அந்த ப்ரூஃப் ஆஃப் டெலிவரியை என்னோட அட்ரஸ்க்கு அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொன்னார்னா அதுக்கான சார்ஜையும் வாங்கிட்டு அவங்களுக்கு அதை வந்து அனுப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா?
ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் கொடுக்கணும். நம்ம அதை வந்து நம்ம லோக்கல்ல நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸ்ல 30 நாளைக்குள்ள ப்ராசஸ் பண்ணி அந்த கன்சர்ன் டெலிவரி போஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட கேட்டு வாங்கி அதை 30 டேஸ்க்குள்ள உங்களுக்கு அந்த ப்ரூஃப் ஆஃப் டெலிவரியை கொடுத்துடணும் அப்படின்றது தான் இதுக்கான ப்ரொசீஜரா பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதோட நம்ம இந்த சாப்டரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது என்னது, வேல்யூ ஆடட் சர்வீசஸ். நம்மளுடைய டொமஸ்டிக் மெயில்ஸ் மேல நம்ம ஆட் பண்ணக்கூடிய இந்த மதிப்பு கூட்டு சேவைகள் என்னென்னலாம் அப்படின்னு. சிஓடி மட்டும் நான் அதை பிடி ப்ராடக்டோட சேர்ந்து வருதுனால நான் அதை மட்டும் நான் இக்னோர் பண்ணிட்டு ஐ வில் கோ வித் டொமஸ்டிக். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கும். இது என்ன அப்படின்னா, எந்த பிஏ எக்ஸாம்ல நம்ம பார்த்தாலுமே இந்த ஃப்ராங்கிங் மிஷன் அப்படிங்கிறது ஒரு ஒரு பிரத்யேகமான ஒரு இது. கண்டிப்பா இதை தாண்டி இதுல கொஸ்டின் வராமலே போகாது அப்படின்ற அளவுக்கு அவ்வளவு முக்கியமான ஒரு டாபிக் நம்மளோட இது ஒரு விஷயம். ஸோ இந்த ஆர்எம்எஃப்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ராங்கிங் மிஷனை தான் அடுத்த இதுவா நம்ம பார்க்க போறோம். இது எப்படின்னா ஒரு ஸ்பெஷலா ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒரு செக்ஷனா தான் இது வந்து நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன்ஸ்ல வந்திருக்கும். ஸோ இன்னைக்கு இதை நம்ம வந்து கவர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலான்றதுக்காக தான் இன்னைக்கு இதை எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறது நம்மளுடைய ரிமோட்லி மேனேஜ் ஃப்ராங்கிங் மிஷின் என்று சொல்லக்கூடிய இந்த ஆர்எம்எஃப்எம். இது என்ன, இதை பத்தின எல்லா டீடைல்ஸும் கம்ப்ளீட்டா நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க போறோம். ஸோ டு பிகின் வித் ஃப்ராங்கிங் மிஷின்னா என்ன அப்படின்ற டெஃபினேஷனோட இது வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃப்ராங்கிங் மிஷின் அப்படிங்கிறது என்னன்னா, அது ஒண்ணுமே இல்லை, அது ஒரு மெஷின், அது ஒரு உபகரணம். அதாவது நம்ம டைரக்டர் ஜெனரலால அங்கீகரிக்கப்பட்ட இது ஒரு மெஷின். இது என்னன்னா இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் மோட் ஆஃப் போஸ்டேஜ். ஒரு போஸ்டேஜை பே செய்வதற்கு இது வந்து இன்னொரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தடா வந்து இது வந்து பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ராங்கிங் மிஷின்ல நம்ம வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஃப்ராங்க் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வரும். அதை வந்து போஸ்டேஜா நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எந்த ரிமோட் லொகேஷன்ல வேணாலும் இந்த மிஷின் இருக்கலாம். ஆனா இதை வந்து நம்ம ஒரு சர்வரை வச்சு இதை வந்து நம்ம டிஜிட்டலாவே இதை எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கலாம். அதனாலதான் இதற்கு பெயர் வந்து ரிமோட்லி மேனேஜ் ஃப்ராங்கிங் மிஷின் அப்படின்னு அழைக்கிறோம். ஸோ இதுதான் ஜென்ரலா ஃப்ராங்கிங் மிஷினுக்கான ஒரு பேசிக்கான ஒரு டெஃபினிஷன். இதுதான் வந்து ஆர்எம்எஃப்எம்கான டெஃபினிஷன். இதுல ஒரு சில டேர்ம்ஸ் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த ப்ராசஸ், இந்த ஃப்ராங்கிங் மிஷின் எப்படி இயங்குது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் உங்களுக்கு குவிக்கா புரிஞ்சிடும். ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு அப்ரிவியேஷனா கூட பரீட்சையில கேட்கலாம். அதனாலதான் இந்த டெஃபினிஷனை மட்டும் நான் வந்து கிறிஸ்பா உங்களுக்கு வந்து விளக்கிடலான்னு பார்த்தேன். ஸோ முதல்ல அதனுடைய ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் லைசன்சிங் இருக்கும். இண்டிவிஜுவல் லைசன்சி அப்படின்னா ஒரு தனிப்பட்ட ஒரு நபரோ ஒரு தனிப்பட்ட ஒரு நிறுவனமோ யார் வந்து இந்த ஃப்ராங்கிங்கான லைசன்ஸ் எடுத்து பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு பேரு இண்டிவிஜுவல் லைசன்சி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கமர்ஷியல் லைசன்சி அப்படின்னா யாருன்னா, இவரும் லைசன்ஸ் வாங்கியிருப்பாரு, பட் இவர் என்னன்னா இவர் மெயின் ஓனரா இருக்க மாட்டார். இவர் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி மாதிரி இன்னொருத்தர் கிட்ட இருந்து அந்த தபாலையெல்லாம் வாங்கி இவர் வந்து அந்த மெயில ப்ராசஸ் மட்டும் பண்ணி கொடுப்பாரு. அந்த மாதிரி பண்ணவங்க கூடிய பேர் தான் கமர்ஷியல் லைசன்சி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மெயிலிங் ஏஜென்ட் மற்றும் ரெஜிஸ்ட்ரார். இவங்க ரெண்டு பேருமே யாருன்னா, நான் முன்னாடி சொன்னது மாதிரிதான். சோ இவங்க டைரக்டா இவங்களுடைய தபாலா இருக்காது, இன்னொருவர் கிட்ட இருந்து வாங்கி அந்த ப்ராசஸ், இந்த மெயில மட்டும் இந்த ஃப்ராங்கிங்ல ப்ராசஸ் மட்டும் பண்ணி நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல கொண்டு வந்து கொடுக்குற அவங்களுக்கு பேர் தான் மெயிலிங் ஏஜென்ட் மற்றும் ரெஜிஸ்ட்ரார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நீங்க பார்க்கக்கூடிய டேர்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா லைசன்சிங் அத்தாரிட்டி. இது யாருன்னா, யார் இந்த லைசன்ஸ் கொடுக்குறாங்களோ, யார் இந்த லைசன்ஸ் வந்து அப்ரூவ் பண்றாங்களோ அவங்கதான் லைசன்சிங் அத்தாரிட்டி. அடுத்தது டெசிக்னேட்டட் பிரெமிசஸ்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, எந்த ஒரு இடத்துல இருந்து அந்த ஃப்ராங்கிங் மிஷின் இயங்குதோ அதுக்கு பேர் தான் டெசிக்னேட்டட் பிரெமிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக நீங்க சொல்றது என்னன்னா ஆத்தரைஸ்ட் ஆபிசர். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு ஆபிசர் வந்து ஃப்ரீக்வெண்டா அந்த ஃப்ராங்கிங் மிஷனை போய் விசிட் பண்ணி அதோட ஆபரேஷன் எல்லாம் பாக்குறாங்களோ, அது வந்து ஒரு பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸராக இருக்கலாம், ஒரு ட்ரெஷரரா இருக்கலாம், ஒரு போஸ்டல் அசிஸ்டண்டா இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம அங்கீகரித்த ஒருத்தரை தான் நம்ம ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சூப்பர்வைசர்ன்றவர் ஒரு போஸ்ட் மாஸ்டர் கேர்ல இருக்கக்கூடியவர். இந்த ஃப்ராங்கிங் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி மேலிடத்துக்கு அனுப்புறது, இந்த மாதிரி பண்றவங்க எல்லாம் தான் சூப்பர்வைசர். அடுத்து நீங்க பார்க்க போறது டிசிஆர் என்று சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்னுடைய சென்ட்ரல் ரிசோர்ஸ். இது என்னன்னா, இது பெரும்பாலும் இது ஒரு டைரக்டர் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர். இவருக்கு மட்டும்தான் சர்வரையே போய் ஆக்சஸ் பண்ணி ஃப்ராங்கிங் சம்பந்தப்பட்ட ஆபரேஷன் எல்லாமே மெயினா அங்க இருந்து ஆக்டிவேட் பண்ணி அதற்கான ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரின்னு வச்சுக்கலாம். சோ ஒரு சென்ட்ரல் ரிசோர்ஸ் இவர் தான்.
இவருக்கு மட்டும்தான் அந்த நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஃபிராங்கிங் சர்வரை வந்து ஆக்சஸ் பண்ணி ஒரு சில விஷயங்களை வந்து ப்ரொசீஜரலா பண்றதுக்கான அந்த அங்கீகாரம் இவருக்கு மட்டும்தான் உண்டு. இதுதான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்னுடைய சென்ட்ரல் ரிசோர்ஸ். சுருக்கமாக இந்த ஃபிராங்கிங் இதை பொறுத்த வரைக்கும் டிசிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்க்க போறது என்னன்னா டெசிக்னேட்டட் போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது டெசிக்னேட்டட் மெயில் ஆஃபீஸ். ஸோ ஃபிராங்கிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டெசிக்னேட்டட் ஆஃபீஸ்க்கு மட்டும்தான் தபாலை கொண்டு வந்து கொடுக்க முடியும். அந்த மாதிரி இவர்களுக்கென்று அங்கீகரித்த ஒரு ஆஃபீஸ்க்கு பேர் தான் டெசிக்னேட்டட் போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது டெசிக்னேட்டட் மெயில் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் டிபிஓ அல்லது டிஎம்ஓ அப்படின்றதுக்கான விளக்கம். இதான் எந்த ஆஃபீஸ் வந்து இவங்க கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக அங்கீகரிச்சிருக்காங்களோ அதுக்கு பேர் தான் டெசிக்னேட்டட் போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு மெயில் ஆஃபீஸ். அடுத்து என்னன்னா ஓஇஎம் என்று சொல்லக்கூடிய ஒரிஜினல் எக்விப்மெண்ட் மேனுஃபேக்சரர். ஸோ இது யாருன்னா இந்த ஃபிராங்கிங் மிஷினை வந்து தயார் செய்யற, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அங்கீகரித்து ஃபிராங்கிங் மிஷினை தயார் செய்யக்கூடிய ஒரு நிறுவனர்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு பேர் தான் ஒரிஜினல் எக்விப்மெண்ட் மேனுஃபேக்சரர், சுருக்கமாக ஓஇஎம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக ஃபிராங்கிங் மிஷின் வெண்டார். இந்த ஓஇஎம் அப்படிங்கிறவர் தான் நான் சொன்னேன் ஃபிராங்கிங் மிஷினை தயாரிப்பார், மேனுஃபேக்சர் பண்ணுவார்னு சொன்னோம். இவர் என்ன பண்ணலாம், தானே விற்கலாம் அல்லது இல்ல நான் ஒரு சில வெண்டார்ஸை நியமிக்கிறேன் இவர் மூலியமாக. ஸோ ஃபிராங்கிங் மிஷின் வெண்டார் என்பவர் இந்த தயாரித்த மிஷின்களை கொண்டு வந்து விற்கிற அந்த ஒரு நபர் தான் வந்து ஃபிராங்கிங் மிஷின் வெண்டார். ஓகேங்களா? ஒரு சில சமயம் இந்த ஓஇஎம்னு சொல்லக்கூடிய அவரே விற்பாரு, அவரே வெண்டாராவும் இருப்பாரு. சில கம்பெனிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதற்கென்று வெண்டார்ஸ் அப்படின்றவர் நியமிச்சிருப்பாங்க, விற்பனையாளர். இவர்கள் மூலியமாக ஃபிராங்கிங் மிஷினை வந்து அவங்க விற்பாங்க, நம்ம வந்து வாங்கிக்கலாம், அவ்வளவுதான். அடுத்தது இந்த ஃபிராங்கிங் மிஷினை யாரு பயன்படுத்துறாங்களோ அவர்களுக்கு பேர் தான் ஃபிராங்கிங் மிஷின் யூசர், எஃப்எம்யூ என்று சுருக்கமாக சொல்லக்கூடிய ஃபிராங்கிங் மிஷின் யூசர் இவங்க தான். அடுத்தது பாக்குறது தான் கஸ்டமர் ரெஃபரன்ஸ் நம்பர். ஸோ ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஃபிராங்கிங் மிஷின் கஸ்டமருக்கும் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த நம்பருக்கு பெயர் தான் கஸ்டமர் ரெஃபரன்ஸ் நம்பர், சிஆர்என் அப்படின்னு சுருக்கமா சொல்லுவாங்க. அடுத்தது என்னன்னா லைசன்ஸ் ஐடென்டிஃபையர்னு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் பார்ப்போம். அப்படின்னா என்னன்னா இது வந்து ஒரு 7 டிஜிட் கொண்ட ஒரு நம்பர். உதாரணத்துக்கு இங்க இருக்கிற மாதிரி பாருங்களேன், எக்ஸ் 1 2 3 4 5 6. இதுல எக்ஸ்ன்றது எதை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஓஇஎம்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனியோட பெயர். தற்சமயம் நமக்கு ஃபிராங்கிங் மிஷின் தயாரிச்சு கொடுக்குற 2 நிறுவனம் யாதுன்னா ஒன்று நியோ போஸ்ட், இன்னொன்னு பிட்னி பவுஸ். இந்த பிராங்கோடெக் போஸ்டாலியா அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து இன்னும் நம்ம வந்து ஆத்தரைஸ் பண்ணல. இன்னைக்கு டேட்ல 2 கம்பெனிஸ் மட்டும் தான் நமக்கு ஆத்தரைஸ். ஒன்னு வந்து நியோ போஸ்ட், பினா பிட்னி பவுஸ். ஸோ இந்த எக்ஸ்ன்ற இடத்துல நியோ போஸ்ட்னுடைய மிஷினா இருந்தா என்னும், பிட்னி பவுஸா இருந்தா பீனும் இருக்கும். இதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த 6 நம்பரை தான் யூனிக்கா அந்த மிஷினை வந்து குறிப்பிடும். ஸோ இந்த எந்த கம்பெனில இது எந்த மிஷின் அப்படிங்கறத இந்த லைசன்ஸ் ஐடென்டிஃபையர் அப்படின்ற 7 டிஜிட் நம்பரை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக டிஜி ஃபிராங்க் பிளஸ் அப்படின்னு அங்கங்க ஒரு டேர்ம் பார்ப்போம். அப்படின்னா என்னன்னா இந்த மாதிரியான இந்த ரிமோட்லி மேனேஜ் பண்றோம் இல்லைங்களா, ஒரு எங்கேயோ இருக்கிற ஒரு ரிமோட்ல இருக்கக்கூடிய ஃபிராங்கிங் மிஷினை நம்ம எங்கேயோ இருக்கிற ஒரு சர்வர் கூட கனெக்ட் பண்ணி அங்கிருந்தே எல்லா விதமான ஆபரேஷன்ஸும் ஹேண்டில் பண்றோம் இல்லைங்களா, இந்த முறைக்கு இந்தியா போஸ்ட் வச்ச பெயர் தான் டிஜி ஃபிராங்க் பிளஸ். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஆர் அப்ரிவியேஷன். நம்ம ஃபிராங்கிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் இதை புரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும், அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ பேசிக் டெஃபினிஷன்ஸ் வந்து இதுதான். ஸோ இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு பார்க்கலாம். இந்த ஆர்எம்எஃப்எம்னுடைய லைசன்சிங் அத்தாரிட்டின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, யார் லைசன்ஸ் கொடுப்பா அப்படின்னா வேற யாருமே கிடையாது, டிவிஷன் ஹெட் தான். யாருடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்கு கீழே வருதோ அந்த டிவிஷன் ஹெட்டாக கொடுக்கலாம், அல்லது ஒரு கெசட்டட் போஸ்ட் மாஸ்டராக இருக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் போஸ்ட் ஆஃபீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கெசட்டட் ரேங்க்ல இருக்கிறவர் தான் உங்களுக்கு போஸ்ட் மாஸ்டரா இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி இண்டிபெண்டா ஒரு யூனிட்டா திகழக்கூடிய ஆஃபீஸ்ல அதனுடைய இண்டிபெண்டன்ட் கெசட்டட் போஸ்ட் மாஸ்டரே லைசன்ஸை வழங்கலாம், அல்லது எந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு கீழே வருதோ அதனுடைய டிவிஷனல் ஹெட் வழங்கலாம். ஸோ மும்பை, கொல்கட்டா, நியூ டெல்லி போன்ற ஜிபிஓல அவங்களுடைய டைரக்டர்ஸை இந்த ஆர்எம்எஃப்எம்கான லைசன்ஸை கொடுக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் அந்த கமாண்டிங் ஆஃபீஸரோ அல்லது இந்த எஸ்பிபிஓ என்று சொல்லக்கூடிய இவங்கெல்லாம் இந்த ஆர்எம்எஃப்எம்கான லைசன்ஸை வந்து கொடுக்கலாம். ஸோ ஜென்ரலி ஞாபகம் வச்சுக்கோங்க, டிவிஷனல் ஹெட்டோ அல்லது இண்டிபெண்டன்ட் யூனிட்டா இருக்கிற பட்சத்துல அதனுடைய கெசட்டட் போஸ்ட் மாஸ்டரோ கொடுக்கலாம். ஜிபிஓ பொறுத்த வரைக்கும் டைரக்டர். ஓகேவா? இவங்கெல்லாம் தான் இந்த ஆர்எம்எஃப்எம்கான லைசன்சிங் அத்தாரிட்டியாக இருப்பாங்க. அடுத்தது இந்த லைசன்ஸ் அப்படிங்கறத எப்படி கேட்பாங்க, எப்படி கொடுப்பாங்கன்றத இந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்க்க போறீங்க.
ஸோ ஆர்என்எஃப்எம் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா எல்லாரும் பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ராங்கிங் மெஷினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதற்கென்ற மேனுஃபேக்சர் இருக்காங்க இல்லையா, அந்த ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிடமோ அல்லது இந்த ஃப்ராங்கிங் மிஷின் வெண்டார் கிட்ட இருந்தோ தான் வாங்கணும். ஓகேங்களா? இந்த டிஜி ஃப்ராங்க் பிளஸ் ஃப்ராங்கிங் மிஷினை இவங்க கிட்ட இருந்து மட்டும்தான் வாங்கணும். அதாவது இப்போதைக்கு பிட்னி பவுஸும் நியோ போஸ்ட் மட்டும்தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாங்கிட்டு இதற்கான லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணும். ஓகே, இதற்கான லைசன்ஸ்க்கு இவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த லைசன்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி யார்கிட்ட பண்ணுவாங்க? லைசன்சிங் அத்தாரிட்டி. அது யாரு? ஒன்னு போஸ்ட் மாஸ்டரோ இல்ல டிவிஷனல் ஹெட்டாவோ இருப்பாங்க. ஸோ இந்த லைசன்சிங் அத்தாரிட்டி பொறுத்த வரைக்கும் கொடுக்கும் பொழுது இதற்கான லைசன்ஸ் ஃபீயும் வந்து அவங்க பே பண்ணிட்டு தான் அவங்க வந்து அப்ளை பண்ணணும். இதற்கென்று தனி ஃபார்ம் இருக்கு, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கூட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சு லைசன்ஸ் ஃபீயும் கட்டணும். இந்த ஆர்எம்எஃப்எம் லைசன்ஸ் ஃபீ தற்சமயம் எவ்வளோனா 5 வருஷத்துக்கு இந்த லைசன்ஸ் இருக்கும். அதற்கான கட்டணம் 375 rupees, 375 ரூபாய். ஸோ இந்த லைசன்சிங் அத்தாரிட்டி என்ன பண்ணுவாருன்னா இதற்கான வெரிஃபிகேஷன் எல்லாம் பார்ப்பாரு. ஓகேங்களா? அவங்க கொடுத்த பர்டிகுலர்ஸும் அவங்க எதுக்காக இந்த ஃப்ராங்கிங் மிஷின் கேட்கறாங்கன்ற அந்த ரீசனும் சாட்டிஸ்ஃபை ஆகும் பட்சத்துல எல்லா விதமான வெரிஃபிகேஷனும் ஜென்யூன் அப்படின்றத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த லைசன்ஸ்க்கு அப்ரூவல் கொடுப்பாரு. இந்த வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது யாருக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது அவங்க அப்ளை பண்ணக்கூடிய ஒரு சென்ட்ரல் அல்லது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அப்படின்றவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு வெரிஃபிகேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, இதுக்கான ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டாங்க, எல்லாமே பக்கவா இருக்குன்ற பட்சத்துல இந்த லைசன்சிங் அத்தாரிட்டி சர்டிபிகேட் ஆஃப் லைசன்ஸ் என்பதை ஒன்று கொடுப்பாரு வித் கஸ்டமர் ரெஃபரன்ஸ் நம்பர். நான் சொன்னேன் இல்லைங்களா, சிஆர்என் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ இந்த கஸ்டமருக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் ஒண்ணு கொடுத்து சர்டிபிகேட் ஆஃப் லைசன்ஸ் அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாரு. இது மட்டும் இல்லாம டிஜி பிளஸ் லைசன்ஸ் கார்டு அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாரு. இந்த லைசன்ஸ் கார்டுல அந்த கஸ்டமர் ரெஃபரன்ஸ் நம்பரை பிரிண்ட் பண்ணி இவங்க திரும்ப எப்போ இந்த லைசன்ஸ் ரினிவல் பண்ணி வந்தாலும் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வேண்டி ஒரு கார்டும் கொடுப்பாங்க, கஸ்டமர் ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் பண்ணிடுவாங்க, சர்டிபிகேட் ஆஃப் லைசன்ஸ் அப்படின்றது ஒண்ணு கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த லைசன்சிங் அத்தாரிட்டி எவ்வளவு நாளுக்குள்ள இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி முடிக்கணும்ன்றதுக்கு ஒரு டைம் லைன் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா 10 ஒர்க்கிங் டேஸ், 10 வேலை நாட்கள். அதாவது அப்ளிகேஷன் வந்ததுல இருந்து 10 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள இந்த சர்டிபிகேட் ஆஃப் லைசன்ஸை கொடுத்துடணும்னு சொல்றாங்க. ஓகேவா? இதான் வந்து இது. அடுத்தது இந்த லைசன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்கு அப்புறமா இந்த லைசன்ஸ் வாங்கினவங்க என்ன பண்ணிடணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ராங்கிங் மிஷினை செட் பண்றதுக்கான ஒரு மினிமம் அட்வான்ஸ் ஒன்று பே பண்ணணும். அது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000 ரூபாய். ஸோ லைசன்ஸ்க்கான ஃபீஸ் தனி, அது 375 ரூபாய். ஃபர்ஸ்ட் இந்த மீட்டரை செட் பண்ணி ஃப்ராங்க் பண்ண ஆரம்பிக்கணும் இல்லைங்களா, அதற்கான கட்டணமாக ஒரு 2000 ரூபாய். இது வந்து நமக்கான டெசிக்னேட்டட் பேங்க் தற்சமயம் ஸ்டேட் பேங்க்ல மட்டும் தான் கட்ட முடியும், அல்லது இ பேமெண்ட் வசதி உள்ள தபால் அலுவலகங்கள்ல கட்டிக்கலாம். நீங்க எங்கேயாவது போய் இந்த கஸ்டமர் ரெஃபரன்ஸ் நம்பர் இதெல்லாம் காமிச்சு இவங்க என்ன பண்ணணும், முதல் ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் 2000 ரூபாய் வந்து பே பண்ணணும். பே பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃப்ராங்கிங் மிஷினை இதை எடுத்த அந்த ஃப்ராங்கிங் மிஷின் யூசர் வந்து இந்த ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, நான் என்ன சொன்னேன் ஏற்கனவே இது ரிமோட்லி மேனேஜ்டு தான் அப்படின்னு சொன்னேன். ஒவ்வொரு மிஷின்லயும் ஒரு மோடம்னு ஒன்று இருக்கும். அந்த மோடத்துல இருந்து சர்வரை கனெக்ட் பண்ணி இவங்க அட்வான்ஸா பே பண்ண இந்த 2000 ரூபாய் ஃபண்டை என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணாங்கன்னா அந்த பணம் என்ன ஆயிடும், இவங்க மிஷினுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இவங்க ஃப்ராங்க் பண்ண தாராளமா ஆரம்பிச்சிடலாம். ஸோ பொதுவா என்ன சொல்றாங்கன்னா இந்த ஃப்ராங்கிங் மிஷின் வந்து ஐடியலா எப்ப வந்து தயார் நிலைக்கு வரும்னா அப்ளிகேஷன் கொடுத்து ஒரு 14 நாளைக்குள்ள இதெல்லாம் கரெக்டா முறையே பண்ணா ஃப்ராங்கிங் மிஷின்றது ஃப்ராங்கிங்க்கு ரெடி ஆயிரும்னு சொல்றாங்க. ஒருவேளை ஃப்ராங்கிங் மிஷினுக்கான லைசன்ஸ் கொடுத்து லைசன்சிங் அத்தாரிட்டி ஏதோ ஒரு காரணத்தினால அதை மறுக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெஃப்யூசலுக்கான காரணத்தையும் சொல்லி உடனே திருப்பிடணும்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் லைசன்ஸ். ஒருவேளை லைசன்ஸை தன்னுடைய பெயரை மாத்திக்கணும் அப்படின்னு விரும்பினாருன்னா அப்படியே பெயர் மாற்றத்துக்கான எதுவும் கிடையாது, ஃப்ரெஷ் லைசன்ஸ் தான் வாங்கி ஆகணும். பழைய லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டு புது லைசன்ஸை வந்து நம்ம வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ பொதுவா நான் சொன்னேன் இல்லைங்களா, லைசன்ஸை அந்த லைசன்சிங் அத்தாரிட்டி வந்து மறுக்கிறார், ஏதோ ஒரு காரணத்துக்காக மறுக்கிறாருன்னா உங்களுக்கான அந்த ரெஃப்யூஸ் பண்ணதுல இருந்து 30 வேலை நாட்களுக்குள்ள அதை வந்து இன்டிமேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படியாக தான் ரெஃப்யூஸ் பண்ணிடணும். இப்ப இஷ்யூ சொல்லிட்டேன் இல்லைங்களா, 375 ரூபாய் கட்டுறோம், 5 வருஷத்துக்கு அது வேலிடிட்டி ஆகணும், ஃபர்ஸ்ட் 2000 ரூபாய் பே பண்ணணும்னு. ரினிவல் புதுப்பிக்கணும்னு என்னன்னா ஒரு 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்தர் இன்னொரு ஒரு 5 வருஷத்துக்கு வந்து ரினிவல் அப்படிங்கிறதுக்கான அப்ளிகேஷன் எப்ப கொடுக்கணும்னா அட்லீஸ்ட் 1 month in advance. எப்பொழுதும் உங்களுடைய
அந்த லைசன்ஸ் பீரியட் முடியுதோ அதுக்கு 1 மாதம் முன்னதாகவே அதற்கான அப்ளிகேஷன் அப்படிங்கிறது கொடுக்கணும் வித் சர்டிபிகேட் ஆஃப் லைசன்ஸ். அதை தவறிட்டோம் அப்படின்னா அதற்கான அடிஷனல் சர்சார்ஜாக கூடுதலாக ஏற்கனவே 375 ரூபாய் திரும்ப கட்டணும், அது கூட இன்னொரு ஒரு 100 ரூபாயாக அடிஷனல் சர்சார்ஜ் சேர்த்து வந்து கொடுக்கணும்ன்றாங்க. ஸோ லைசன்சிங் அத்தாரிட்டி ரினிவலுக்கும் இதே மாதிரி ப்ராப்பரா ரினிவல் எல்லாம் அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணிட்டு அண்ட் மிஷின் நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கா அப்படின்றத அதுக்கான ஒரு சர்டிபிகேட்டையும் வந்து ஃபிராங்கிங் மிஷின் வெண்டார் கிட்ட வாங்கிட்டு லைசன்ஸ்க்கான அந்த அப்ளிகேஷனை 5 வேலை நாட்கள் 5 ஒர்க்கிங் டேஸ்ல அதை வந்து ரினியூ பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒருவேளை உங்களோட லைசன்ஸ் பீரியட் முடிஞ்சு 3 மாசத்துக்கு நீங்க எதுவுமே நீங்க வந்து ரினிவல் கொடுக்கலன்னா அந்த லைசன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பைரி ஆயிடும். ஓகேங்களா, திரும்பவும் நோட்டீஸ் கொடுத்து அது எக்ஸ்பைரி ஆயிடும், திரும்ப அவங்க ஃப்ரெஷ்ஷா தான் திரும்ப அவங்க வந்து ரினிவல்கான அப்ளிகேஷன் எல்லாத்தையும் கொடுத்து பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகேவா, சோ இதுதான் இஷ்யூ அண்ட் ரினிவல் ஆஃப் லைசன்ஸ். ஒரு லைசன்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும், என்ன ஃபீஸ் கட்டணும், அதை எப்படி ரினிவல் பண்ணணுன்றதுக்கான கண்டிஷன்ஸ் இவ்வளவுதான். அடுத்தது இப்ப நீங்க பாக்குறதுன்னா கிரெடிட் இன் த ஃபிராங்கிங் மிஷின், எப்படி வந்து பணம் வந்து கிரெடிட் பண்றது அப்படின்றது. சோ இதுக்கு முந்தின இஷ்யூலயே இதை நம்ம பார்த்துட்டோம். என்னன்னா கஸ்டமர் வந்து மினிமம் ஃபர்ஸ்ட் செட்டிங்க்கு ஒரு 2000 ரூபாய் வந்து கட்டணும். எங்க பே பண்ணலாம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அல்லது இ பேமெண்ட் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ். இதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் ரீசார்ஜ் எப்படி பண்ணலாம்னா 1000 ரூபாய் அல்லது அதுக்கப்புறம் 100 மடங்கு 1000, 1100, 1200 இப்படியாக இந்த மாதிரி 1000க்கு மேல 100 மடங்குல எவ்வளவு வேணாலும் அடுத்தடுத்த ரீசார்ஜ் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். சோ இதை ரீசார்ஜ் பண்ணிடுறோம். ரீசார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அந்த அதை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்க போயிடும், சர்வருக்கு போயிடும். அந்த சர்வர்ல இருந்து இந்த ஃபிராங்கிங் மிஷினோட யூசர் வந்து 100 மடங்குல அந்த ஃபண்ட்ஸை டவுன்லோட் பண்ணி தன்னுடைய ஃபிராங்கிங் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேங்களா, சோ இதுதான் முக்கியமான விஷயம். சோ முதல் செட்டிங்க்கு 2000, சப்சிக்வெண்ட் ரீசார்ஜ் அப்படிங்கிறது 1000 அண்ட் அதுக்கு மேல 100 மடங்குல. சோ அந்த சர்வருக்கு போன அந்த காசை நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு தான் ஃபிராங்க் பண்ணணும். அது வந்து 100 மடங்குல எவ்வளவு வேணாலும் நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம்னு சொல்றோம். ஓகே, சோ இப்படிதான் கிரெடிட் பண்ணணும். அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபிராங்கிங் மிஷின் யூசர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மெஷின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மெஷின்லயும் ஒரு மோடம் இருக்கும். இந்த மோடம் தான் என்ன பண்ணும்னா சர்வர், இந்த மெஷினுக்கும் சர்வருக்குமான ஒரு கனெக்டிங், இதுவே ஒரு பாலமே இதுதான். இந்த மோடம் மூலியமாக தான் சர்வர்ல இருந்து நமக்கு வேண்டிய தகவல்களும் நம்ம மெஷின்ல இருந்து சர்வருக்கு போக வேண்டிய தகவலையும் பரிமாறிக்கொள்ளும் ஒரு மோடம், ஒரு மெஷின் தான் இந்த மோடம். சோ இதுல என்னன்னா இந்த ஃபிராங்கிங் மிஷின் யூசர் வந்து அந்த RMFM உடைய சர்வருக்கு இந்த மோடம் மூலியமாக டயல் பண்ணுவாரு. அப்பதான் என்ன ஆகும், சர்வர்ல போன அந்த அமௌண்ட் வந்து இவங்க மிஷினுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா, சோ இந்த RMFM சர்வர் வந்து ஃபண்ட்ஸ் அவைலபிலிட்டி எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய ஃபிராங்கிங் அப்படின்றத வந்து இது பண்ணிக்கலாம். சோ இப்ப இந்த RMFM 2 சர்வர் இருக்கும். ஒண்ணு வந்து இந்த கம்பெனி இருக்கு இல்லைங்களா, யாரு வந்து ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர், அந்த RMFSக்குன்னு ஒரு சர்வர் இருக்கும். அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்க்குன்னு ஒரு சர்வர் இருக்கும். சோ இந்த RMFM சர்வர் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்னுடைய சென்ட்ரல் சர்வருக்கு வந்து ஒரு நாளைக்கு 3 டைம் வந்து கால் பண்ணுவாமா. காலையில 9:30 to 10, அப்புறம் மத்தியானம் 1:00 to 2, அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து 4:00 to 5. இந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா எல்லா விதமான அந்த நாள்ல ஒரு ஃபிராங்கிங் மிஷினும் பண்ணக்கூடிய அந்த ஃபிராங்கிங்கோடைய டீடைல்ஸ், யார் யாருக்கெல்லாம் புதுசா லைசன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்றது பத்தின தகவல்கள், அப்புறம் ஃபண்ட்ஸ் எவ்வளவு பரிமாறி இருக்கு, எவ்வளவு ஃபிராங்க் பண்ணிருக்காங்க, லைவ்ல தான் இருக்கா, யாருக்காவது லைசன்ஸ் ரினிவலா இருக்கா, இந்த மாதிரியான தகவல்களை எல்லாம் இந்த மாதிரி கால் பண்ணி கனெக்ட் பண்றதன் மூலியமாக ஒரு சர்வர்ல இருந்து இன்னொரு சர்வருக்கோ அல்லது அந்தந்த சர்வர்ல இருந்து அதனுடைய மெஷினுக்கோ அந்த தகவல் எல்லாமே பரிமாறி கொள்ளப்படும். சோ இப்படிதான் கிரெடிட் அப்படின்ற அந்த விஷயங்கள் நடக்கும். ஓகேங்களா, சோ இது போக ஒரு சில இந்த RMFMக்கான ஜெனரல் கண்டிஷன்ஸ் வந்து சொல்றாங்க. ஓகேவா, என்ன சொல்றாங்கன்னா எப்பொழுதெல்லாம் போஸ்டேஜ்ல ரிவைஸ் ஆகுது ஒரு ரேட், இப்பவே நம்ம பார்த்தோம் உங்களுக்கு இந்த ரெகுலேஷன் வந்தப்போ ரிவைஸ் ஆச்சு இல்லையா, லெட்டர் எல்லாம் 500 grams ஆச்சு, உங்களுக்கு நிறைய ரேட் வந்து ரிவைஸ் பண்ணிருக்கோம் ரைட், பார்சலோட ரேட்லாம் ரிவைஸ் ஆயிருக்கு. whenever there is change in postage, நம்மளுடைய போஸ்டேஜ் ரேட்ல எப்பொழுதெல்லாம் மாற்றங்கள் இருக்கிறதோ அப்பெல்லாம் உடனடியாக இந்த RMS வெண்டாஸ் மூலியமாக ரொம்ப குவிக்கா அதை பத்தின அந்த கம்யூனிகேஷனை எல்லாருக்கும் தெரியப்படுத்திடணும். அப்புறம் இந்த ஃபிராங்கிங் மெஷின் இருக்கு இல்லையா, அது வந்து கம்பல்சரியா கட்டாயமா அதனுடைய சர்வருக்கு அட்லீஸ்ட் 30 நாளைக்கு ஒரு முறையாவது டயல் பண்ணிடணும். இந்த டயல் பண்றது எதுக்காகனா ஒண்ணு ஃபண்ட்ஸ் கிரெடிட்காக இருக்கலாம், தன்னுடைய அந்த பணம் வந்து தீந்து போச்சு எனக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கலாம், அல்லது ஜென்ரலான ஒரு இன்ஸ்பெக்ஷன் காலா இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி அட்லீஸ்ட் 30 நாளைக்கு ஒரு முறையாவது கண்டிப்பா டயல் பண்ணி
தனக்கிட்ட தான் கிட்ட இருந்து போக வேண்டிய தகவல்களும் சர்வர்ல இருந்து தனக்கு வர வேண்டிய தகவல்களையும் கண்டிப்பாக பரிமாறிக்கொள்ள வேண்டும். ஒருவேளை டயலே பண்ணல அப்படின்னா இந்த மிஷின் என்ன ஆயிடும் அப்படின்னா பிளாக் ஆயிடும். இதுல நம்ம எந்த விதமான ஃபிராங்கிங்கும் செய்ய முடியாது. எப்ப செய்ய முடியும்னா திரும்பவும் அந்த சர்வருக்கு டயல் பண்ணி அந்த டேட்டா எல்லாத்தையும் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளோட ஃபிராங்கிங்க அது வந்து அலோவ் பண்ணும். சோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா? அடுத்தது பார்க்கலாம். ஓகே, அடுத்து நீங்க பார்க்க போற இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபிராங்கிங் மிஷின், இந்த ரிமோட்லி மேனேஜ் ஃபிராங்கிங் மிஷின்ல வரக்கூடிய இந்த ஃபிராங்கிங் இம்ப்ரெஷனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு என்னென்ன மாதிரி டீடைலிங் இருக்குன்றதான் பார்ப்போம். இதுல ஒண்ணுமே இல்ல, இதுல இருந்து வரக்கூடிய ஒரு ஃபிராங்கிங் இம்ப்ரெஷன்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து என்ன கிளாஸ் ஆஃப் ஆர்டிகல், இது வந்து ரெஜிஸ்டர்ட் போஸ்டா, என்ன கிளாஸ் ஆஃப் ஆர்டிகல் அப்படிங்கறத பத்தி இருக்கும். போஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஆஃபீஸ் ஆஃப் போஸ்டிங்கோடைய பின்கோட் இருக்கும். இந்த தபால இந்த ஃபிராங்கிங் என்னைக்கு போஸ்ட் பண்ணாங்க, ஐ மீன் என்னைக்கு இதை ஃபிராங்க் பண்ணதுன்ற டீடைல் இருக்கும். முக்கியமாக ஒரு 2D பார்கோட், இதுக்கென்று பிரத்யேகமாக ஒரு 2D பார்கோட் இருக்கும். அப்புறம் நம்மளோட இந்தியான்ற கண்ட்ரி நேம், எவ்வளவு போஸ்டேஜ் நம்ம பே பண்ணிருக்கோம், அண்ட் முக்கியமாக நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த லைசன்ஸ் ஐடென்டிபிகேஷன் நம்பர் ஒரு 7 டிஜிட் சொன்னல, இங்க பாருங்க என்னன்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னா இது வந்து நியோ போஸ்ட்னுடைய மிஷின். அப்புறம் இந்த 6 டிஜிட்ன்றது இந்த மிஷினை வந்து பிரத்யேகமா குறிக்கும். இண்டிவிஜுவலா ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒரு நம்பர். சோ இந்த மாதிரி ஒரு ஃபிராங்க், ஒரு சின்ன ஃபிராங்க் இம்ப்ரெஷன்ல இந்த எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். ஓகேங்களா? இந்த பார்கோட்ல இருந்து என்ன கிளாஸ்ல இருந்து என்னைக்கு போஸ்ட் பண்ணாங்க, எவ்வளவுக்கு போஸ்டேஜ் இருந்ததுன்ற பத்தின எல்லா டீடைல்ஸும் இந்த ஃபிராங்க் இம்ப்ரெஷன்ல இருக்கும். அடுத்தது பார்க்க போறது நீங்க ப்ரொசீஜர் ஃபார் டெபாசிட்டிங் ஃபிராங்க் மெயில், எப்படி வந்து நம்ம டெபாசிட் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து ஃபிராங்கிங் வந்து கொண்டு போய் கொடுக்கணும்ன்றதுக்காக. சோ ஃபிராங்கிங் மிஷின் வந்து நம்மளுடைய இந்தியா போஸ்ட் அப்ரூவ் பண்ண அந்த ஃபிராங்கிங் மிஷின்ல மட்டும்தான் இது பண்ணணும். நம்மளோட இந்த ஃபிராங்க் இம்ப்ரெஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைட் ப்ளூ கலர்ல நமக்கு இருக்கும். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்க இல்லையா, இது வந்து கண்டிப்பா ஒரு ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய இம்ப்ரெஷன். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மிஷின்ல இருக்க தபால வந்து ஃபிராங்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஃபிராங்கிங் மிஷின் யூசர் என்ன பண்ணுவாருன்னா 2 காப்பீஸ் ஆஃப் SOM என்று சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மெயிலிங் அதை எடுப்பாங்க. அதுல என்ன இருக்கும்னா இன்னைக்கு எத்தனை தபால ஃபிராங்க் பண்ணோம், எவ்வளவு ரூபாய்க்கு அப்படின்றத பத்தின டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இதுக்கு பெயர் தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மெயிலிங். இத 2 காப்பி எடுத்துப்பாங்க. இதுல வந்து 2 விதமான ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒன்னு ஃபிராங்கிங் மிஷின் வச்சிருக்கிற வேண்டிய ஒரு ரெக்கார்ட் புக், ஓகேங்களா, அந்த யூசர்னுடைய ரெக்கார்ட் புக்கும் போஸ்ட் ஆபீஸ்ல கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லைங்களா, நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு ரெக்கார்ட் புக், 2 பேர்கிட்டயுமே ஒரு ரெக்கார்ட் புக் இருக்கும். இதுல ஒரு காப்பியை அந்த ரெக்கார்ட் புக்ல ஒட்டிட்டு இன்னொரு காப்பியும் தபாலும் கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுப்பாங்க. இந்த ஃபிராங்கிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் ஆர்டிகல் பொறுத்த வரைக்கும் இதற்கென்று டெசிக்னேட்டடான அங்கீகரித்த போஸ்ட் ஆபீஸ்லயோ மெயில் ஆபீஸ்லயோ ஃபீல்டு போஸ்ட் ஆபீஸ்ல மட்டும் நம்ம லைசன்சிங் அத்தாரிட்டி வந்து லைசன்ஸ் அக்செப்ட் பண்ணும் பொழுது எந்த போஸ்ட் ஆபீஸ் அங்கீகரிச்சிருக்காரோ அந்த பர்டிகுலர் போஸ்ட் ஆபீஸ்ல மட்டும்தான் ஃபிராங்க் ஆர்டிகல்ஸை கொண்டு போய் கொடுக்க முடியும். அண்ட் ஆல்சோ ஃபிராங்கிங்க்கு ஏதாவது லிமிட் இருக்கா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வேணாலும் ஒரு ஆர்டிகிளை நம்ம ஃபிராங்க் பண்ணிக்கலாம். தட் இஸ் எவ்வளவு வேல்யூக்கு வேணாலும் ஃபிராங்க் பண்ணிக்கலாம். அப்புறம் எல்லா ஃபிராங்க் இம்ப்ரெஷனும் டாப் ரைட் கார்னர்ல போஸ்டல் ஆர்டிகல்ஸ்ல அது ஃபிராங்க் ஆயிருக்கணும். இல்லைன்னா ஒரு தனி லேபிள்ல ஃபிராங்க் பண்ணி கூட அதை கட் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். பட் எப்படி பார்த்தாலும் ஸ்டாம்ப் போட்டுறதுக்கான எந்த பகுதியோ அதே பகுதியில தான் அந்த ஃபிராங்கிங்கான இம்ப்ரெஷனும் நமக்கு வந்து இருக்கணும். ஓகேங்களா? சோ இந்த ஃபுல்லி பே பண்ண இந்த ஃபிராங்கட் ஆர்டிகிளை வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல அந்த டெசிக்னேட்டட் போஸ்ட் ஆஃபீஸ்ல கொண்டு வந்து கவுண்டர்ல தான் பிரசன்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ அது வந்து ப்ரீ சார்ட்டட் பண்டில்ஸ், அதாவது அவங்களே பின்கோட் வைஸ் அதை வந்து சார்ட் பண்ணி அந்த பண்டில்ஸ் தான் கொடுக்கணும். இந்த மாதிரி அவங்களே பின்கோட் வைஸ் அதை சார்ட் பண்ணி கொண்டு வரதுக்கான எக்ஸ்ட்ரா ரிபேட்டும் அவங்க என்ஜாய் பண்ணலாம். அந்த ரிபேட் எவ்வளவுங்கிறது நம்ம அடுத்த ஸ்கிரீன்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிராங்கிங்க்கு அதை பயன்படுத்தக்கூடிய யூசர் ஒரு ரெக்கார்ட் புக் வச்சிருப்பாரு, போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு ரெக்கார்ட் புக் வச்சிருப்பாங்க. 2 பேருமே ரெக்கார்ட்ஸ் வந்து கண்டிப்பா பக்காவா மெயின்டைன் பண்ணும். ஓகேங்களா? அடுத்தது நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது என்னன்னா ப்ரொசீஜர் ஃபார் ரிப்பேர்ஸ். ஒண்ணுமே கிடையாது. ரிப்பேர்ஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க அது ஃபிராங்கிங் மிஷினோட லைசன்ஸ் அவருடைய பொறுப்பு தான். எந்த டேமேஜ் ஆனாலும் எது வந்தாலும் அவரோட சொந்த காசுல சொந்த எக்ஸ்பென்ஸ்ல அந்த ஃபிராங்கிங் மிஷினோடைய வெண்டாஸ் கிட்ட அவங்க கிட்ட மட்டும்தான் அந்த ரிப்பேர்ஸ்க்கான எல்லாமே வந்து பார்க்கணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் நான் முதல்ல ஒரு சொன்னேன் இல்லைங்களா, இவர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 months ஒன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபிராங்கிங் மிஷினை போய் பார்த்து அது கரெக்டா தான் மெயின்டைன் பண்றாங்களா, கரெக்டா முறையாதான் அது அங்கதான் இருக்கா அப்படின்றத பத்திலாம் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஃபைனலா இந்த RMFனுடைய கடைசி பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா ரிபேட்ஸ் அண்ட் ரீஃபண்ட்ஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா பின்கோட் வைஸ் சார்ட் பண்ணானு பொதுவாவே ரிபேட் உண்டு. என்ன சொல்றாங்கன்னா
ரிபேட் பொறுத்த வரைக்கும் ஃப்ராங்கோட வேல்யூ இருக்கு இல்லைங்களா, எவ்வளவு வேல்யூக்கு ஃப்ராங்க் பண்றாங்களோ அதுல 3% ரிபேட் அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட் வந்து அந்த ஃப்ராங்கிங் மிஷினை யூஸ் பண்றவங்களுக்காக கொடுக்கக்கூடிய ரிபேட். ஸோ இந்த 3% அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு மிஷினை வந்து ரீசெட் பண்ணிருப்பாங்க இல்லையா, ஓகேங்களா, அதாவது ஒரு 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 ஃப்ராங்கிங் மிஷின் வந்து ஒரு ஃபண்டை டவுன்லோட் பண்ணி ரீசெட் பண்ணதுல இருந்து அதுக்கப்புறம் எவ்வளவு ரூபாய்க்கு ஃப்ராங்க் பண்றாங்களோ அதுல 3% அப்படிங்கறதா ரிபேட். இதான் கண்டிஷன். ஆனா என்ன சொல்றாங்கன்னா, அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5000 ரூபாய்க்காவது அவங்க பண்ணிருக்கணும். சோ மினிமம் த்ரெஷோல்டா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 5000 ரூபாய்க்காவது ஃபண்ட் வந்து அவங்க கன்சியூம் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த 3% ரிபேட், ஃப்ராங்க் பண்ண வேல்யூக்கு ஒரு 3% ரிபேட் கொடுக்குறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம ஒரு அடிஷனல் 2% ரிபேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்கோட் வைஸ் அவங்க சார்ட் பண்ணி கொண்டு வரக்கூடிய அதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா 2% ரிபேட் கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ராங்க் பண்ண வேல்யூக்கு நார்மலா 3%, எப்போ ஒரு மினிமம் 5000 ரூபாய்க்காவது அவங்க அந்த வேல்யூ வந்திருக்கணும், ரீசெட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 5000 ரூபாய் பண்ணிருக்கணும். அண்ட் எக்ஸ்ட்ரா 2% எதுக்கு, பின்கோட் வைஸ் அவங்களே நமக்கு சார்ட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கூடுதலான ஒரு 2% ரிபேட் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? சோ இது அண்ட் ரிபேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த டெசிக்னேட்டட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அதற்கென்று முறையே பிரத்யேகமான ஃபார்ம் எல்லாம் வாங்கி கொடுத்து, போஸ்ட் ஆஃபீஸ்லயும் அவங்க முன்ன எப்போ பண்ணாங்க அந்த ரீடிங்கோட இது என்ன, இப்போ என்ன ரீடிங், இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு ஃப்ராங்க் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்த்து பின்கோட் வைஸ் எல்லாம் சார்ட் பண்றாங்கன்றத பார்த்து 3% 5%ன்றத கால்குலேட் பண்ணி ரிபேட்டை வந்து கொடுப்பாங்க. ரீஃபண்ட் என்ன அப்படின்னா, தவறுதலாக ஏற்படுத்தின ஃப்ராங்கிங், ஏதாவது ஒரு ஃப்ராங்கிங் இம்ப்ரெஷன் தெரியாம பிரிண்ட் பண்ணிட்டாங்க, அது தேவையே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு சரண்டர் ரீஃபண்ட் ஃபெசிலிட்டி உண்டு. என்னன்னா, அந்த வேல்யூல 5% குறைச்சிட்டு அந்த என்வெலப்போ இல்ல ரேப்பரோ எதுல ஃப்ராங்க் பண்ணிருக்காங்களோ அதை கரெக்டா நம்ம கிட்ட கொண்டு வந்து அது லெஜிபிளா தான் இருக்கு, ஒரு மாசத்துக்குள்ள அந்த கொண்டு வந்து அதை திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னா நம்ம அந்த வந்து ரீஃபண்டும் பண்றதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. ஆனா என்ன, ஒரு 5% அந்த வேல்யூல கம்மி பண்ணி டிடெக்ட் பண்ணிட்டு மிச்சம் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல ரீஃபண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் நம்மளோட ஃப்ராங்கிங் மிஷினுக்கு உண்டு. ஸோ ஃபைனலி லைசன்ஸ் கேன்சலேஷன். ஸோ ஃப்ராங்கிங் மிஷின் யூசர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமா கேன்சல் பண்ணலாம். ஒன்னு, யூசர் தனக்கே வேண்டாம் அப்படின்னா சம்பந்தப்பட்ட அந்த லைசன்சிங் அத்தாரிட்டிக்கு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கேன்சலேஷனுக்காக எழுதி கொடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட டிபார்ட்மெண்ட் நம்மளே லைசன்ஸ் கொடுத்த அத்தாரிட்டியை அதை கேன்சல் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஆஃப் ஏதாவது மிஸ்யூஸ் பண்றாங்க, இல்ல கண்டிஷன் விதி மீறல்கள் ஏதாவது இருக்கு, கரெக்டா நம்ம சொன்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்றாலும் இந்த லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணி கொள்ளலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஆர்எம்எஃப்எம். இவ்வளவு தூரம் பார்த்தேன். ஸோ சின்ஸ் இந்த ஆர்எம்எஃப்எம்ல கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கிறதுனால முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் ஒரு டைம் ஹைலைட் பண்ணிடலாம். இதோட நம்ம ஆர்எம்எஃப்எமோட இன்னையோட கிளாஸ் வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இதுல இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ராங்கிங் மிஷின் யூசரை சேல்ஸ் பண்ற, விற்பனை பண்ணி மேனுஃபேக்சர் பண்றவங்களுக்கு பேரு ஓஇஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர். நியோ போஸ்டர், பிட்னி பவுஸ்ன்னு 2 பேர் இருக்காங்க. ஃப்ராங்கிங்கான லைசன்ஸ்க்கான ஃபீஸ் 375 ரூபாய், 5 வருஷத்துக்கு கொடுப்போம். லைசன்ஸ் கொடுத்த உடனே கஸ்டமர் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுத்து சர்டிபிகேட் ஆஃப் லைசன்ஸ் கொடுப்பாங்க. அப்ளை பண்ணி 10 நாளைக்குள்ள லைசன்ஸ் கொடுக்கணும். லைசன்ஸ் வந்த உடனே முதல் செட்டிங் 2000 ரூபாய் பே பண்ணணும். ஸ்டேட் பேங்க்ல, போஸ்ட் ஆஃபீஸ்ல பே பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா 1000 100 மடங்குல பண்ணிக்கலாம். அப்புறம் ஒருவேளை லைசன்ஸ் கொடுக்க நம்ம மறுக்கிறோம் அப்படின்னா அதை 30 நாளைக்குள்ள உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கணும். ரினிவல் வந்து 5 வருஷம் முடியறதுக்கு 1 மாசம் முன்னாடியே கொடுத்துடணும். கொடுக்கலன்னா அடிஷனல் சர்சார்ஜ் 100 ரூபாய். லைசன்ஸ் எப்படி ஃப்ரெஷ்ஷான லைசன்ஸ் 10 நாளைக்குள்ள ப்ராசஸ் பண்ணி கொடுக்கணுமோ, ரினிவல் பொறுத்த வரைக்கும், புதுப்பிக்கிறத பொறுத்த வரைக்கும் லைசன்சிங் அத்தாரிட்டி 5 வேலை நாட்களுக்குள்ள கொடுத்துடணும். லைசன்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆனதுக்கு அப்புறம் 3 மாசத்துக்கு ஏதோ ரினிவல் கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து உங்களுக்கு வந்து கேன்சல் ஆயிடும். திரும்பவும் அவங்க ப்ராசஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃப்ராங்கிங் மிஷின்ல இருந்து சர்வர்ல இருந்து 100 மடங்குல டவுன்லோட் பண்ணி அவங்க எவ்வளவு வேணா ஃப்ராங்க் பண்ணிக்கலாம். ஃப்ராங்க் பண்றதுக்கு எவ்வளவு வேல்யூவும் கிடையாது. கண்டிப்பா ஃப்ராங்கிங் மிஷின் சர்வருக்கு அந்த மிஷின்ல இருந்து மோடத்துல இருந்து 30 நாளைக்கு ஒரு முறையாவது கண்டிப்பா கால் பண்ணி ஆகணும். கால் பண்ணல அப்படின்னா அது பிளாக் ஆயிடும். திரும்ப கால் பண்றப்பதான் அந்த மிஷின் ஆக்டிவேட் ஆகும். ஃப்ராங்கிங் மிஷின்ல இவ்வளவு டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ப்ளூ கலர் ஃப்ராங்க் இம்ப்ரெஷன், ப்ளூ கலர் அன்னன்னைக்கு ஃப்ராங்க் பண்ணதோட டீடைல்ஸ் அவங்க கொண்டு வரக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மெயிலிங். அண்ட் ஒரே ஒரு டெசிக்னேட்டட், அதுக்குன்னு எந்த ஆஃபீஸ் டெசிக்னேட் பண்ணிருக்காங்களோ அங்க மட்டும்தான் அந்த ஃப்ராங்க் தபால கொண்டு வந்து கொடுக்கணும். அண்ட் ஃப்ராங்க் இம்ப்ரெஷன் ரைட் டாப்ல தான் உங்களுக்கு வந்து இருக்கணும். ஓகேங்களா? அப்புறம் ப்ரீ சார்ட்டட் பண்டில்ஸ்ல கொண்டு வந்தாங்கன்னா 2% எக்ஸ்ட்ரா ரிபேட். ஓகேவா? அண்ட் ரிப்பேர்ஸ் எல்லாம் அவங்களோட ஓன் காஸ்ட்ல பண்ணிக்கணும். சேம் டே கொடுக்கணும். அது சொல்ல மறந்துட்டேன். ஃப்ராங்கிங் மிஷின் பொறுத்த வரைக்கும் என்னைக்கு ஃப்ராங்க் பண்ணாங்களோ சேம் டே தான் ப்ரெசென்ட் பண்ணணும்.
இஃப் இன் கேஸ் ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களால கொடுக்க முடியல, அதுக்கான ரீசன் ஜஸ்டிஃபைடா இருந்ததுன்னா மட்டும் மறுநாள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா ரிபேட் வந்து 3%. பட் ஆனா அட்லீஸ்ட் 5000 ரூபாய்க்காவது ஃபண்டை வந்து கன்சியூம் பண்ணி அதுக்கு மேல கொடுத்துருக்கணும். மினிமமா ஒரு 5000 ரூபாய்க்காவது பண்ணிருக்கணும். அண்ட் அந்த டெசிக்னேட்டட் ஆஃபீஸ்ல தான் அதுக்கான ரிபேட்டை வாங்கிக்கணும். கூடுதலா 2% வந்து ப்ரீ சார்ட்டட் பண்டில்ஸ் வந்து கொடுத்தாங்கன்னா. ரிபேட் மட்டும் இல்லாம ரீஃபண்டும் உண்டு. ஏதாவது தவறுதலாக ஃபிராங்க் பண்ணா அதுக்கு ரீஃபண்டும் உண்டு. லைசன்ஸ்க்கான கேன்சலேஷன் ஒண்ணு அந்த யூசர் தானே வேண்டான்னு சொல்லலாம், இல்ல ஏதாவது விதிமீறல்களோ இல்ல நம்ம ஏதாவது மிஸ்யூஸ் பண்றாங்கன்ற பட்சத்துல டிபார்ட்மெண்ட் பார்த்து இந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் RMFM. ஸோ இன்னையோட கிளாஸ் வந்து நம்ம இதோட வைண்ட் அப் பண்ணலாம். இன்னும் ஒரு சில மிஸ்லேனியஸ் ஐட்டம்ஸ் மட்டும் இன்னொரு இதே மாதிரி ஒரு 1.25 மணி நேரம் இந்த மாதிரி கிளாஸ்ல வந்து நம்ம இந்த பியூர் ரெகுலேஷன் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் இவ்வளவு தூரம் பேஷண்டா இருந்து லிசன் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி. நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து மீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மேடம். உங்களுக்கு நன்றி மேடம். ஒன்னேகால் மணி மேல கண்டினியூஸா வித் பிரேக் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு நன்றிமா. நாளைக்கு எல்லாரும் சந்திப்போம் நம்ம. தேங்க்யூ வெரி மச் மேடம். தேங்க்யூ வெரி மச்.